உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாய, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்ற. சரி, இன்னைக்கு ஏன் நம்ம இங்க வந்திருக்கோம்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக. சரி, நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு தான் வசதிகள் சலுகைகள் செஞ்சு கொடுத்தாலும் ஆனா அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, வீட்டுல சந்தோஷம் இருந்தா தான் அவங்க நல்லா படிப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமா தைரியமா கான்பிடென்டா கடந்து செல்வாங்க. ஆனா குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது எவ்வளவு தான் அவங்களுக்கு ஆர்வம் வந்தா அந்த பிரச்சனைகள் அவங்க எல்லாத்தையும் வேற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுரும். சோ நம்மனால எவ்வளவு மாணவர்களை எவ்வளவு குடும்பத்தை இன்னைக்கு காப்பாற்ற முடியுமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம ரொம்ப ட்ரை பண்றோம். சோ நான் திரு குணபதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பேரு குணபதி ஆறுமுகம். முழு பேரு கே குணா என்பது பத்திரிகை துறையிலிருந்து வந்தவன். நான் கடைசியா தமிழ் நேசன் துணை ஆசிரியர் இருந்தவன். பிறகு இப்ப நாங்களாம் நான் லேட் பிகினர் தான். அதன் பிறகுதான் உளவியல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி வரைக்கும் பிறகு ரொம்ப சிரமப்பட்டு படிச்சு முடிச்சு, அப்புறம் அமெரிக்காவில் ஜான் காட்மன்ட்ட மேரிட்டல் தெரப்பி படிச்சிருக்கிறேன். அது முக்கியமானது. ஃபர்ஸ்ட் லெவல் நான் அவர்கிட்ட முடிச்சிட்டேன். அது ரொம்ப காஸ்ட்லி, முடிச்சிருக்கேன். அதனால பெரும்பாலும் திருமண வாழ்க்கை சிக்கல்கள் தொடர்பான ஆலோசனை வழங்குவது, மற்றபடி மென்டல் ஹெல்த் அந்தமான விஷயங்கள் ஆலோசனை வழங்குறது தான் என்னுடைய மெயின் பணி. அதோட அண்மையில் நான் லாஸ்ட் இயர் கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் என்ற ஒரு பேரண்டிங் நூல் எழுதினேன். பெற்றோரியல் நூல் உளவியல் அடிப்படையில் பேஸ் பண்ணி நான் பார்த்த கேசஸ் அடிப்படையில் ஒரு நூல் எழுதியிருந்தேன். அந்த நூல் அடிப்படையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அண்மையில் ஜூன் 18ஆம் தேதி UK பார்லிமெண்ட்ல ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது 100 ஆளுமைகள், தமிழ் ஆளுமைகளுக்கு அவார்ட் வழங்கினாங்க. அதில் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டு லண்டனில் போய் லண்டன் பல்கலைக்கழகத்து உள்ளுக்கு நுழையிற வாய்ப்பு நினச்சி பார்த்துருக்க முடியாது. அது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு நுழைஞ்சி அதில் அவார்டு வாங்கிட்டு அப்படியே உலகம் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தேன். நான் போகும்போதெல்லாம் என் நோக்கம் ஒவ்வொரு நாடுகளையும் பெற்றோரியல் எப்படி இருக்கிறாங்க, அங்கே கல்வி முறைகள் எப்படி இருக்கு, பிள்ளைகளுடைய மனநலத்துக்கு அந்தந்த நாடு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இந்த கல்வியில அழுத்தம் கொடுக்கறனால அந்த பிள்ளைங்க எப்படி பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாட்டையும் நான் பார்ப்பேன். நியூசிலாந்து சரி, டென்மார்க்கு போயிருந்தேன். டென்மார்க்கு, ஜெர்மனி எல்லா நாடுகள்லையும் பார்க்கும்போது நம்ம நாடு முழுக்க முழுக்க எய்ஸ் வாங்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த பிள்ளைகளை தயார்படுத்துறாங்க. ஆனால் அந்த நாடுகள் குழந்தையுடைய மனநலம் தான் முக்கியம். மனநலம் ஒழுங்கா இருந்தால் மட்டும்தான் அவங்க கல்வியில வெற்றி பெற முடியும், தனி மனிதனாகவும் பிற்காலத்தை வெற்றி பெற முடியும் என்ற விஷயத்த தெளிவாக சிந்திச்சு அந்த சிஸ்டம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த நாடுகள்ல. சரிங்களா? அது ஒரு பக்கம். ஆனால் அது பாலிசி அடிப்படையில் அது நம்ம ஒன்றும் பெரிய மாற்றம் கொண்டு வர முடியாது. இங்கே அது காலங்கள் தான் பதில் சொல்லணும். இந்த மனநலம்னு சொல்லும்போது மிக முக்கியமான விஷயங்கள்ல நான் பார்க்கறது இந்த குடும்பத்துல குடும்ப உறவு தான் முக்கியம். இந்த குடும்ப உறவுல இப்ப தொடர்ந்து பேசலாமா, அதோட நிறுத்திட்டு கேள்வி கேட்குறீங்களா? இல்ல சைலண்ட்ல இருக்கவங்க, இது சைலண்ட்ல இருக்கு, தொடர்ந்து பேசலாமான்னு கேக்குறேன். தொடர்ந்து பேசுங்க ஐயா. ஓகே ஓகே, சரி. அப்போ இன்று பெற்றோர்களுக்கு இப்ப மலேசியா பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை கல்வியில சிறந்த புள்ளிகளை பெறணும், ஏஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறாங்களா, படிச்சிருக்காட்டி கூட இந்த பிள்ளைகள் கல்வியில சிறந்து விளங்கணும் என்ற அக்கறை இருக்கு. ஆனா அது அந்த எண்ணம் இருக்கு. ஆனால் அதே சமயம் அதற்கான சூழல் குடும்பத்துல இருக்கா என்பதுதான் முக்கியம். இன்னொன்று பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் ஸ்ட்ரெயிட் ஏஸ் வாங்கக்கூடிய ஆற்றல் எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்காது. இப்போ ஜெர்மன் நாடுகள்ல குறிப்பிட்ட கல்விக்கு பிறகு அவங்களுடைய அறிவாற்றலுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்டடீஸ் போறாங்களோ அவங்க அனுப்பிடுறாங்க. அப்புறம் அகாடமிக் போறவங்க தனியா போறாங்க, வச்சுங்களேன். அது ஒரு பகுதி இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் SPM வரைக்கும் 8 ஸ்ட்ரெயிட் ஏ வாங்கணும், யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறது சரிதான். ஆனா அந்த பிள்ளைகளுடைய பல்வேறு நிலைகள் இருக்கு. பல பிள்ளைகளுக்கு கற்றல் குறைபாடு இருக்கு, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கு, ADHD பிள்ளைங்களா இருப்பாங்க, துருதுரு பிள்ளையா இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் கல்வியில பல சவால்கள் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதுல நான் அதிகமா போகல.
ஆனா பொதுவாகவே வந்து பிள்ளைகளுடைய மனநலம் பாதிக்கப்பட்டா கல்வியில அவங்க ஆர்வம் செலுத்த மாட்டாங்க என்பதற்கு ஒரு சில கேஸ் கொடுக்குறேன். இப்ப நான் அண்மையில பல வருடங்களுக்கு முன்னால நான் வந்து சென்னையில வந்து என்னுடைய பேராசிரியர் பாலகிருஷ்ணன், அவர் தான் வந்து SRM சாரி என்ன அவசரத்துக்கு வர மாட்டேங்குது, அந்த யூனிவர்சிட்டியில வந்து சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் உருவாக்குன பாலகிருஷ்ணன். அவர் வந்து அவர்கிட்ட வந்து 1 மாசம் ட்ரைனிங்ல இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ட்ரைனிங் இருக்கும்போது ஒரு குழந்தை வந்துச்சு, 6 வயசு பிள்ளை. 2 கேஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த 6 வயசு பிள்ளை வந்து என்னன்னா நல்ல நல்ல வெல் டு டூ ஃபேமிலியில் உள்ள பிள்ளை. ஆனா வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, அடம் பிடிக்குது, டிவி பார்க்குது, யார்ட்டையும் பேச மாட்டேங்குது, இந்த மாதிரியான எதிர்ப்புணர்வுகள், ரொம்ப கோபங்கள் ரொம்ப வருது. இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்ப என்னுடைய பேராசிரியர் வந்து ஒரு கேம்ப் நடத்தினாரு. அப்ப ஃப்ரீயாவே எல்லாரும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்ப வந்திருக்கும் போது நான் அந்த ட்ரைனிங்ல இருக்கிறனால நானும் அங்க இருந்தேன். அப்ப என்ன செஞ்சாங்க, முதல்ல அந்த பிள்ளைக்கோட இதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா ஐக்யூ டெஸ்ட் பண்ணாங்க. ஐக்யூ எதுவும் கல்வியில ஆர்வம் இல்லாதனால ஐக்யூ பிரச்சனை இருக்குமா டெஸ்ட் பண்ணும்போது அந்த பிள்ளை வந்து அபவ் ஆவரேஜ், அதோட இது வந்து 115 நினைக்கிறேன். ஓகே, 115 அதோட ஐக்யூ டெஸ்ட் பண்ணும்போது. சராசரி 90 இருந்தாலே போதும். ஆனா இது 115 அபவ் ஆவரேஜோட அபவ் ஆயிடுச்சு. அப்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பொண்ணு. அந்த பொண்ணு இங்க இருந்து SPMல கூட 15A கூட வாங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள அறிவாற்றல் இருக்கு. ஆனா ஏன் படிக்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா அடுத்த இன்னொரு டெஸ்ட் பண்ணாங்க. அவருடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. செக் பண்ணும்போது அதுக்கு டிப்ரெஷன் சொல்லி வந்துச்சு ரிசல்ட். அப்போ 6 வயசு பிள்ளைக்கு என்ன டிப்ரெஷன் சொல்லி நம்ம எல்லாரும் சிந்திப்போம் இல்லையா, இதுக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்னு. பிறகுதான் உட்காந்து அந்த பிள்ளையோட உட்காந்து பேசி எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரிய வந்துச்சு, அவங்க அப்பா அம்மா வந்து கடந்த 6 மாசத்துக்கு முன்னால டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. டிவோர்ஸ் ஆகின அந்த விஷயம் வந்து அப்பா அம்மா அவங்கவுங்க ஒருத்தர் பழி வாங்குறதுக்காக டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது பிள்ளைய பாதிச்சிருக்கு என்பது அவங்க யாரும் கண்டுக்கல. பிள்ளை வந்து அப்பா கூட இருக்கு, ஆனால் அந்த குழந்தைக்கு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு விரும்புது, ஆனா அப்பா அலோவ் பண்ண மாட்டாரு. அப்ப இந்த அழுத்தங்கள் தான் அதோட மூளை அமைப்பு முறையை மாக்கும்போது டிப்ரெஷனுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த அப்பாவை கூப்பிட்டு என்ன செய்யணும் என்பதை ஆலோசனை சொன்னோம். அப்போ இந்த டிப்ரெஷன் சொல்ற ஆழ்மன கவலைக்கு இலக்கான பிள்ளைகள் நிறைய பேர் குடும்பத்துல இருக்கிறாங்க. இப்போ உலகத்துல வந்து 5 பிள்ளைகளுக்கு ஒரு டீனேஜர்ஸ்ல வந்து 5 பேருக்கு ஒரு ஆளுக்கு வந்து மனநல பிரச்சனை இருக்கு என்பது ஆய்வுகள் சொல்லுது, உலக ஆய்வுகள் நிரூபிக்குது. ஆகவே அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அந்த குழந்தையோடைய மனநலத்தை பாதிக்கும் அதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப பாதிக்குன்னு சொல்லும் போது முதல்ல வந்து குடும்பத்துல உள்ள விஷயங்கள்ல முதல்ல வந்து பெற்றோருடைய திருமண வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. திருமண வாழ்க்கையில சிக்கல் இருந்தால் அது வந்து அந்த குழந்தைய பாதிக்கல என்று நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து அந்த குழந்தைய நேரம் உட்காந்து பேசும்போது தெரியும் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு, சரிங்களா? அப்போ பெற்றோருடைய மன வாழ்க்கையில ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு உள்ள சிக்கல்கள் வந்து இந்த குழந்தையை பாதிக்கும். இது ஒரு சைலண்டா பாதிக்கும், வெளியில தெரியாது. ஆகவே இது போக 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 எப்ப தெரியும்னா இந்த 0 to 6 ஆரம்பிச்சு 6 to 12 ஆரம்பிச்சு செகண்டரி ஸ்கூல்ல போகும்போது தான் அதோட வெளிப்பாடு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பண்ணுவாங்க. செகண்டரி ஸ்கூலுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு வந்து வெதர் கான்டாக்ட் டிஸார்டர் கேட்டகரியில வராங்களா, அல்லது வேற கோவங்கள் அதிகமா இருக்கா, படிப்புல கவனம் செலுத்த முடியலையா, கன்சென்ஸ் ஃபாலோ பண்றாங்களா, இப்படி நிறைய பிரச்சனைகளை விளக்காத காரணம் வந்து அங்கதான். ஏன்னா இந்த அழுத்தத்தை எல்லாத்தையும் அங்க வந்து டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு அங்க கொண்டு போய் சந்தோஷம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கல்வியை வந்து சந்தோஷம் கொடுக்கல. ஆகவே சந்தோஷம் தேடுறதுக்கு பலரை கேட்கும்போது பள்ளிக்கு வருவதே சந்தோஷம் கிடைக்குது. அங்க நண்பரை பார்க்கும்போது பேசும்போதே. வீட்டுக்கு போனா பிரச்சனை. ஒரு பிள்ளை சொல்றது, இன்னைக்கு எங்க அப்பா லீவுல வீட்டுல இருக்காரு, பயமா இருக்கு சார், எங்க அம்மா அடிப்பாரோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல உட்காந்துருக்கு. அப்ப இந்த மாதிரியான மனநிலையில ஒரு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்க கல்வியில வெற்றி பெற முடியாது. கல்வியில வெற்றி பெற்றா கூட பிறகு வந்து அவங்க பிற்கால வாழ்க்கையில பாதிக்கும். அதுக்கு நான் வந்து இன்னொரு கேஸ் ஒண்ணு கொடுக்குறேன். தொடர்ந்து பேசவா? இன்னும் 2 கேஸ் கொடுக்குறேன், பேசிட்டு அப்புறம் அவரு டாக்டர் பேசட்டும். இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் பார்த்த கேசஸ். ஒரு ஃபார்ம் 4 படிக்கிற ஒரு பிள்ளை வந்து என்னை இப்ப சந்திக்க வரும்போது ஏறக்குறைய அதுக்கு 19 வயசு. 19 வயசுல வந்து கையில வந்து 17 நாள் குழந்தைய தூக்கிட்டு வந்துச்சு எங்க ஆபீஸ்க்கு. அது வயசு என்ன 19 வயசு. ஆனா கையில வந்து 17 நாள் ஆன குழந்தைய தூக்கிட்டு வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னா பால் பவுடர் வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி வந்தாங்க எங்க ஆபீஸ். OSS, ஏஎஸ்என் ஸ்ட்ராட்டஜிக் சோஷியல், சரிங்களா, வந்தாங்க.
அப்ப அந்த பொண்ணோட உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எந்த பிரச்சனைனால இந்த 19 வயசுல இவ வந்து தாய் ஆயிருக்கிறா, இன்றைய வந்து இவ்வளவு சிரமத்துல ஆயிருக்காளே அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய பிளாஷ்பேக்ல என்ன பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு குடிகாரன், எப்போதும் வீட்டுல சண்டை பிரச்சனை, மனைவி அடிக்கிறது வைக்கிறது அப்படின்னு ஏசுறது. அப்போ இந்த பிள்ளைய வந்து நாயே சனிய வீட்டை விட்டு போ அப்படின்னு ஒவ்வொருதான் தண்ணி போட்டு வந்து ஏசுறது. இப்படி நிறைய அழுத்தங்கள் இருந்த அந்த பிள்ளை வந்து எப்ப வீட்டை விட்டு போயிடலான்னு ஓடலான்னு இருந்த ஒரு மனநிலை இருந்த பிள்ளைக்கு வந்து நண்பர்கள் சொன்னா நீங்க ஃபேஸ்புக்கு போ, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் சொன்னோன்னா இந்த பிள்ளை ஃபேஸ்புக்கு போச்சு. ஃபேஸ்புக்ல நிறைய பேர் வர்றாங்க. இப்போ ஒரு பெண்மணி வந்து படம் போட்டாங்கன்னா நீ ஐஸ்வர்யா ராய்மா இருக்கிற அது மாதிரி இருக்க லைக்ஸ் தான் விழுவும் நிறையா. அப்ப அந்த மாதிரி லைக் வந்து எல்லாரும் பாராட்டுற பார்த்தனேன். எங்க அப்பா தானே என்ன நாயே சனியை விரட்டுறாரு, ஆனா உலகத்துல வந்து பாத்தீங்க ஃபேஸ்புக்ல இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வராங்களே, இவ்வளவு பேர் என்ன பாராட்டுறாங்களே அப்படின்னு அது வந்தோடனே இப்படியே அதுல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு ஒருத்தன் மட்டும் தொடர்ந்து அது கூட ஃபாலோ பண்ணி 3 மாசத்துல 2 பேருக்கும் டெலிஃபோன் கம்யூனிகேஷன் வந்து அதன் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா நெருக்கம் ஆயிட்டா. போன்லயே சந்திக்கல, நெருக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. அப்பா ஏசுறா திட்டுறாரு. அப்ப அந்த பிள்ளை அந்த டைம் பார்த்து இவன் போன் அடிக்கிறான். அடிக்கும்போது அந்த பிள்ளை சொல்லிருக்க எனக்கு வீட்டுல இருக்க பிடிக்கல, எங்க அப்பா ஏசுனாரா இது பண்ணார வச்சாரு, எனக்கு நிம்மதியே இல்லை, வீட்டுல இருக்க பிடிக்கலன்னு சொன்னோன்னே ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ல இப்பதான் பார்க்கணும் இவனும் வந்து என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும். இவனும் ஒரு சிக்கல் உள்ள பேக்ரவுண்ட் உள்ளவன். அது பிறகு நான் சொல்றேன். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கிறான், அப்படியே அவங்க அப்பா சொன்னாரு நல்லவனா இருந்தா என்ன சொல்லிப்பாங்க, அப்பா ஏசுறது தண்ணி போட்டு பேசுறது நார்மல் தானே, அதெல்லாம் கவலைப்படாத, எல்லாம் சரியா வந்துடும் ஆறுதல் சொல்லியிருந்தானா நார்மலா ஒரு ஆரோக்கியமா குடும்பத்தில் உள்ளவன்னு சொல்லலாம். இவன் என்ன சொல்லியிருக்கான், அப்படியே சொன்னா உடனே புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு வந்துட்டான். அந்த கேர்ள் புறப்பட்டு வந்து 2 வாரம் வரைக்கும் தனியா வந்து வாழ்ந்துட்டு கடைசியில வந்து இப்போ ரோடு டாக்டர் அண்ணாதுரைக்கு தெரியும், இப்போ ரோட்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, அது குதிரை கோயில் ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு, இப்போ ரோட்ல அந்த குதிரை கோயில்ல போய் தாலி கட்டியிருக்கான். சரிதா, தாலி கட்டிட்டு முடிஞ்சு தாலி கட்டிட்டான். அப்புறம் கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். தாலி கட்டின பிறகு என்ன, வீடு சாப்பிட்ட பிறகு என்ன நடந்துச்சு, வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னா அமைதியாச்சு. நான் சொன்னேன் அதே நேராக கேட்டேன், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நடந்துச்சான்னு கேட்டேன். அப்புறம் சொன்னிச்சு ஆமான்னு சொன்னிச்சு. அதன் பிறகு என்ன நடந்துச்சு, அவன் வேலை வெட்டி இல்லாம தொடர்ந்து வந்து டெய்லி அவனுக்கு வந்து அந்த செக்ஸுக்காக முழுக்க அந்த பொண்ணை பயன்படுத்தி வந்து அது மாசம் ஆயிடுச்சு. 8 மாசம் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டான். அதன் பிறகு எஸ்கேப் பண்ணிட்டான். எங்க ஜொகூருக்கு குழந்தை பிறந்தா பணம் தேவைப்படுது, நான் போய் வேலை செஞ்சு பணம் கொண்டு வரேன்னு சொல்லி போனவன் தான் காண போயிட்டான். அதுக்கு முன்பு 30 தடவை பேசுமா அந்த கேர்ள், ஒவ்வொரு நாளும் பேசும், 30 தடவை போன்ல பேசிட்டே இருக்குமா. இப்படி நிலைமை பிள்ளைக்கு தான் கடைசியில வந்து குழந்தை பிறந்த பிறகு அவன் இல்லாம போயிட்டான். கடைசியா வாழ்க்கை தான் போயிடுச்சு. இப்ப என்ன 2 விஷயம் தேறி வருது. ஒண்ணு, ஒரு ஃபாதர் மட்டும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில எப்சா இருந்துச்சுன்னா 10 பெண்கள் 7 பெண்கள் வந்து வாழ்க்கையில சந்திக்கிற முதல் ஆண் வந்து அன்பா அரவணைப்பா பேசினா, கொள்ளக்காரனோ எவனா இருந்தாலும் சரி, கேரா பேசினா வச்சுங்களேன், அவளுக்கு மயங்கிருவான் என்பது ஒரு தியரி இருக்கு. சரியா, அந்த அடிப்படை அதுவும் வந்து அந்த கேர்ளுக்கு பிறந்தது. 2வது, அப்பாவுடைய அந்த குடும்பத்தில் உள்ள இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப சீரியஸ் இருக்குது. கான்ஃப்ளிக்டட் மேரேஜ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இந்த பிள்ளைங்களை பாதிச்சு கடைசியில அவ வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. சரியா, சரி, இது ஒரு கேஸ். அப்ப இதுல என்ன தெரியும்னா, அந்த பிள்ளை வந்து நல்லா படிக்கிற பிள்ளை, அது எவரேஜ் அபோவ் எவரேஜ் அந்த பிள்ளை எடுக்க ரிசல்ட் தான் நான் பார்த்தேன். ஆனா கடைசியில வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல பெற்றோருடைய திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட சிக்கல்கள் வந்து சீரழிஞ்சு இந்த பிள்ளை பாதிச்சிருச்சு. கடைசியா ஒரு கேஸ் மட்டும் சொல்லி நான் என்னுடைய கட்டத்தை முடிக்கிறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் கிடையாது வந்து அவங்க கல்வியில மட்டும் நீங்க நிறைய டியூஷன் அனுப்புறதுனாலையும் அதுல அனுப்புறதுனாலையும் அந்த பிள்ளைகள் வந்து கல்வியில வெற்றி பெற்றுவாங்கல்ல. கல்வியில வெற்றி பெற்றாலும் பிற்காலத்துல சிக்கல் வரும், அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து முதல்ல வந்து உங்களுடைய முதல் 18 ஆண்டுகள் தான் முக்கியம். 0 to 18 years அந்த பிள்ளைக்கு வந்து 100% ஒரு பெரிய சொர்க்கலோக வாழ்க்கை கொடுக்கலாட்டியும் பெரிய இந்த அட்லீஸ்ட் ஒரு தரமான குடும்ப உறவுல அப்பா அம்மாட்ட வளர்ந்துச்சா அந்த பிள்ளை, அதான் முக்கியம். அது வறுமையில இருக்கலாம், வறுமையில இருந்தா கூட கஞ்சி காய்ச்சவனா கஞ்சியை குழப்பி அப்பா ஊட்டக்கூடிய அப்பாவா இருந்திருக்கணும். அந்த மாதிரி உள்ள நிலையில இருந்துச்சுன்னா முக்கியம். அப்பா ரோல் இல்ல, அம்மா ரோல். அம்மா வந்து தியாகியா மாறலாம், மாகி எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். ஆனா அந்த சைலண்டாவே அந்த பிள்ளைகளுக்கு உளைச்சல் ஏற்பட்டு இருக்கும். அந்த உளைச்சல் தான் பிற்காலத்துல பல்வேறு விளைவுகள் ஏற்படுத்த நிறைய கேசஸ் இருக்கு. கடைசியா ஒரு கேஸ் சொல்றேன். இவர் வந்து இடம் சொல்லக்கூடாது, யூனிவர்சிட்டி உள்ளூர் பல்கலைக்கழகத்துல மெடிக்கல் சீட் கிடைச்சி 18 பேர் போயிருக்கிறாங்க. சரிங்களா, 18 பேருக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிச்சு. அந்த 18 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சி உள்ளுக்கு போனாரு. சரியா, போய் மற்ற 17 பேர் நான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த போனவருக்கார இவர் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸ்காலர்ஷிப் கிடைக்குன்னா எந்த அளவுக்கு அவன் எல்லா இடத்துலயும் ஆரம்ப பள்ளியில இருந்து அவர் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்திருக்கிறான் எல்லா பர்ஃபார்மன்ஸ்லயும். ஆனால்
அங்க படிக்க போய் விதின் ஒரு 6 monthsக்குள்ள அவனுக்கு வந்து காதுல குரல் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இந்த குரல் கேட்க ஆரம்பிச்சா அது மனநோய்க்கு கொண்டு போயிடுச்சு. அப்போ மனநோய் கொண்டா யூகேஎம்ல வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த போயிருக்கும் போது தான் அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க. அப்ப அம்மா வந்து கேட்டவுடனே முதல்ல அங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சார் என்னுடைய 2 ஆம்பளை பிள்ளைங்களுக்காக நான் உயிர் வாழ்ந்துருக்கேன், இல்லாட்டி எப்பவே நான் செத்து போயிருப்பேன் சார், தற்கொலை பண்ணியிருப்பேன் சார்ன்னு சொன்னாங்க. அப்ப இருந்து என்ன தெரிஞ்சது, அந்த தாய்க்கு வந்து ஒரு ஆரோக்கியமான திருமண வாழ்க்கை இல்லை என்பது நல்லா தெளிவாயிடுச்சு முத பாயிண்ட்ல. அப்புறம் அப்பாட்ட கேட்கும்போது ஏன்னா கனவு, அதாவது மாமனார் மாமியார் கொடுமைப்படுத்தக்கூடிய கொடுமைக்கு இலக்கான அம்மாவை இவன் பார்த்திருக்கிறான். அப்பா அடிக்கிறத பார்த்திருக்கான், அப்பா தண்ணி போட்டு வந்து வீட்டுல கிடக்கிறத பார்த்திருக்கான். ஆனா அப்பா படிச்சவர் தான், சரிங்களா. வறுமை இங்க ஒண்ணும் இல்லை, வறுமையெல்லாம் B40 எல்லாம் இல்லை இங்க, சரிங்களா. ஆனால் இப்படி இருந்த நிலையில உள்ளவன் அவன் படிச்சு வந்துட்டான். ஆனா கடைசி வாழ்க்கையில போச்சே. நான் பார்க்கும்போது 7 மாசத்துக்கு மேல அவன் யூனிவர்சிட்டிக்கு போல, ட்ரீட்மெண்ட்க்கு பிறகு அப்புறம் சில ஆலோசனைக்கெல்லாம் பிறகு இப்ப போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா வந்து அவன்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன், ரீலாப்ஸ் வரும், கவனமா இருக்கணும். ஏன்னா திருப்பி அவங்க பூலி நடந்தாலோ மற்ற எது நடந்தாலும் அவன் சீக்கிரம் வல்னரபிள் பர்சனா இருப்பான். அப்ப இதுல என்ன தெரிய வருதுன்னா, கல்வியில இந்த பிள்ளைங்க வெற்றி வரணும் என்பதுனா முதல்ல பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய வேலை தங்களுடைய திருமண வாழ்க்கையில உள்ள சிக்கலை சரிப்படுத்தணும். இதுக்குதான் வெறும் தாய் மட்டும் வந்து கேட்டா முக்கியம் இல்லை. அப்பா என்னைக்கு வரலையோ அது சிக்கல் தான். அப்பா கேட்கணும், இத அப்பாவும் அம்மாவும் கேட்கணும். அவங்க 2 பேரும் தானே அந்த பிள்ளைகளுடைய இதா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சமூகத்துல வந்து என்ன பிரச்சனைனா வந்து பெண்களை அனுப்பி விட்டுருவாங்க, அப்பாக்கள் வர்றதில்லை. அதனாலதான் நம்ம வந்து சொல்ற விஷயங்கள் அப்பாக்கள் வந்து அவங்களுக்கு தெரியும், அப்பாக்கள் வந்து குறை சொல்லுவான்னு சொல்லிட்டு அவங்க அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க சைலண்டா அந்த குழந்தைகளுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னோம்னா நிறைய கேசஸ். நன்றிங்க ஐயா. அவ்வளோ அழகா நம்மள்ட்ட எடுத்து சொல்லி அப்புறம் உண்மையான கேசஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. சரி, இது வந்து தெரிஞ்ச கேசஸ். தெரியாம எவ்வளவு பிள்ளைங்க மன வேதனை, மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிருக்காங்க. அவங்களெல்லாம் காப்பாத்த முடியாம நம்ம இந்த அளவுக்கு எதுவுமே நம்மளால செய்ய முடியலன்று அது மனதுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. சரி, இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எவ்வளவு தான் அறிவு இருக்கட்டும், எவ்வளவு தான் இன்டெலிஜென்டா இருக்கட்டும், எவ்வளவு தான் ஹைலி மோட்டிவேட்டடா இருந்தாலும், ஆனா அவங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, அவங்க அம்மா அப்பா பிரச்சனைனா அவங்கனால அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு நல்லபடியா கடத்தி செல்ல முடியாது. ஏன்னா பிள்ளைங்க முதல்ல பாக்குற தெய்வங்கள்னா அம்மா அப்பா தான். அவங்களுக்கு 2 பேர் மேலயும் பாசம் இருக்கும். அவங்கள நம்பிதான் அந்த பிள்ளைங்க வாழறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாம அவங்களே ஒரு பிரச்சனை ஆகும் பொழுது அந்த பிள்ளைங்க வேற யார்கிட்ட போயிட்டு உதவிக்கு போவாங்க? ஐயா சொன்ன மாதிரி அந்த பிள்ளைய வந்து அவங்க அப்பா ரொம்ப கேவலமா மட்டமா பேசுறதுனால தான் வேற ஒரு உருவ அவங்க தேடிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நீ ரொம்ப அழகா இருக்க, ஆண்கள் அப்படித்தான், ரொம்ப அழகா இருக்க என்று நிறைய அவங்கள பிரேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துடும். ஆனா அதே சமயத்துல அவங்களுடைய வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறாங்க என்று சிறு வயசு பிள்ளைங்களுக்கு தெரியல. சரி, நன்றிங்க ஐயா. ஒரு பாயிண்ட் நம்ம சொன்ன கேஸ்ல வந்து அந்த பையன் யார் தெரியுமா? அந்த ஹீரோ வந்தானே, 17 வயசு குழந்தைக்கு அப்பா இருந்தானே, அவன் எத்தனை வயசு தெரியுமா? இந்த பிள்ளைக்கு 19 வயசு, அவனுக்கு 18 வயசு. ஹீரோ இதான், அவர் தான் இதுக்கு தலைவர். சரிங்க ஐயா. ஓகே, சரி. அப்ப பாருங்க, அந்த பிள்ளை வந்து ஒரு ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வேணும், ஒரு ஆம்பளை துணை வேண்டும் போல அவங்களுக்குன்று யாராவது ஒரு ஆளு பாசம் காட்டுவாங்களா என்று ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது இது மாதிரி தவறான வழியில விழுந்து அவங்க வாழ்க்கையே அவங்க கிட்டு போகுது. அப்புறம் அந்த குழந்தையோட நிலைமைய பாத்தீங்களா? இப்ப 18 வயசுலயே அவங்க போயிட்டு பாலுக்காக அவங்க ஏந்துறாங்கன்னா அப்ப அந்த புள்ளிய எப்படி படிக்க வைக்க போறாங்க? அப்ப அந்த புள்ளிய ஒரு கஷ்டத்துலதான் போகும் பொழுது, ஒரு அப்பா இல்லாத வாழ்க்கை அந்த சின்ன குழந்தை வாழும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி, டாக்டர் அண்ணாதுரை சார், ஓகே, உங்களுக்கு ஒரு அருமையான கேள்வி சார். அதாவது என் மனசுக்குள்ளயும் இது நிறைய நாள் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, இப்ப வந்து அம்மா அப்பா சண்டை போடும்போது அவங்க நினைச்சுக்காங்க பிள்ளைங்க கண்டுக்கல. ஏன்னா பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா சண்டை போடும்போது உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, தடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு டைலண்ட் மோட்டுக்கு போயிருவாங்க. ஓகே, சரி. இப்ப வந்து அவங்க எத்தனை வயசுல சார்
அவங்களுக்கு வந்து தெரியுது இது மாதிரி அம்மா அப்பா பிரச்சனைக்குள் ஆளாகுறாங்க என்று அவங்களுடைய மனது எத்தனை வயசுக்குள்ள இருந்து பாதிப்படையுது? சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். தெரியல, நான் அறிமுகப்படுத்திக்கணுமான்னு தெரியல. என் பேர் டாக்டர் அண்ணாதுரை. படிச்சதெல்லாம் வந்து சுவாமி தோட்டம் தமிழ் பள்ளி, அப்புறம் அங்கேருந்து ஸ்காலர் பண்ணுங்க போயிட்டு, அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் லெக்சரராக இருந்துட்டு யூனிவர்சிட்டி மலையால, அப்புறம் ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் அதில் வந்து கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்டாக ஒரு 18 வருஷம். அதன் பிறகு ஃபீஃபாவில் கொஞ்ச நாள், அப்புறம் இன்டர்போலில் கொஞ்ச நாள் இருந்தோம். அது பிறகு இப்போது வந்து சுகாதாரத்துறையில் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எடுத்து, அது மட்டும் இல்லை, இப்போ டெவலப்மெண்ட் சைக்காலஜி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இருக்குது, அந்த மென்டல் வெல்னஸ், இந்த 4லையும் வந்து என்னுடைய பொறுப்புகள் வந்து இப்பொழுது இருக்கு. ஒரு நிறுவனத்தில் வந்து அது சுகாதாரத்துறை சார்ந்த ஒரு நிறுவனம், அதுக்கு வந்து அதுக்குரிய என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைனிங்ஸு, மற்றபடி மற்ற தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களுடைய குழுவில் வந்து நாங்கள் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு கரிக்குலம் உருவாக்கி அந்த மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்குரிய பயிற்சி திட்டங்களை நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து நம்ம அதில் சொன்ன மாதிரி இந்த மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாடு தழுவிய நிறையில வந்து நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரி பேஸ் இருக்கு. அதே நேரத்தில் வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குரிய அந்த மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம், அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கான த சயின்ஸ் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு வருத்தமான ஒரு செய்தின்னா, அந்த சயின்ஸ் ஆஃப் பேரண்டிங் வந்து மற்ற இன மக்கள் வந்து விரும்பி கேட்குறாங்க, நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஏற்பாடு செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. ஸோ அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஏன்னா இதில் நாங்கள் போயிட்டு ஆங்கிலத்தில் பேசுவோம், மலையில பேசுவோம், மற்ற இனத்தில் உள்ளவங்களுக்கு அத்திப்பூ தற்போல ஒரு சில இந்தியர்கள் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது இன்றைக்குள்ள அந்த தலைப்பு வந்து அதை தொட்டி நம்ம நிறைய பேசுவோம். இந்த மாணவர்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுகின்றார்கள், இந்த பெற்றோர்களும் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம் அந்த இடத்துல. இந்த பெற்றோர்களும் தவறு செய்கிறார்கள் அப்படின்னா தனித்து வாழும் தாய்மார்களாக இருக்கலாம், அல்லது தனித்து வாழும் தந்தைமார்களாக இருக்கலாம், அவர்களும் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. 2ஆ இருக்கும்போது தவறு பண்ணாங்க, தனியா இருக்கிறவங்க தவறு பண்ணுவாங்க. இதுதான் மல குணாவும் அதை பற்றி சொன்னாரு. அது தவறு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்ப யாருமே திருந்தலன்னு இருக்கும், அவ்வளவுதான். யாருமே திருந்துவதற்கு ஏற்பாடு பண்ணலங்கிறாரு. அல்லது வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரலையா? அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்தா தானே அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரும். அப்ப இந்த 2 விஷயங்கள் வந்து எதிர்மறையா இருக்கும். அது இப்படிப்பட்ட பல விஷயங்கள் வந்து நம்ம நாடு முழுக்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி வந்து நமது நாட்டுல இந்தியர்களுடைய இந்த பிரச்சனை, இந்த இந்த விவாகரத்து அல்லது இந்த டிவோர்ஸ் பிரச்சனை வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய மக்கள் தொகை வந்து ஜனத்தொகை வந்து குறைவு தான். ஆனா நம்முடைய டிவோர்ஸும் சரி, குற்ற செயல்களும் சரி அதிகமா தான் இருக்கும். அதோட ப்ரொபோசிஷன் வந்து அதிகமா இருக்கும். மலேசியன் ஜேர்னல் ஆஃப் சொசைட்டி, ஆஃப் சொசைட்டி பாலிசி அண்ட் சொசைட்டின்னு நினைக்கிறேன். அது வந்து 2019 ஒரு ஆய்வு செய்யும் பொழுது அதுல வந்து பல்வேறு இன மக்களுடைய இந்த டிவோர்ஸ் பத்தி ஒரு ஆய்வு செஞ்சிருந்தாங்க. ஆனா இந்தியர்களுடைய ஆய்வும் அதுல கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது பல விஷயங்கள் வந்து பேசப்படாமல் இருக்கும். இந்த டிவோர்ஸ்ல வந்து பல விஷயங்கள் வந்து பேசப்படாமல் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இந்த உடல் உறவுங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயம், அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து இந்த டிவோர்ஸ்ல வந்து பிளே பண்ணும். ஆனா இதை யாரை பத்தி தைரியமா பேச மாட்டாங்க, 2 பேருமே பேச மாட்டாங்க. ஆக இதை வந்து பேசுறதுனால ஒருத்தருடைய அந்த வீக்னஸ் வெளிக்கொண்டு வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தினால மற்ற அந்த பெட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மற்ற விஷயங்களை வந்து கொண்டு வந்து அதை பெருசுபடுத்துவாங்க. ஆனா அடிப்படையில் அந்த ரூட் காஸ்ட் வந்து வேற. அதை மறைப்பதற்காக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. இவர் வந்து ஒழுங்கா வீட்டுக்கு வர்றதில்ல, ரொம்ப லேட்டா படுக்கிறாரு, மனைவி வந்து வரமாட்டாங்க, அவங்க வந்து உடல் அழுப்பா இருக்கு அப்படி சொல்லிட்டு
அப்ப ஆளுக்கு ஆளு வந்து ஒரு எக்ஸ்கியூஸை தேடிக்கிட்டு அந்த உண்மையான விஷயத்த வந்து மறைச்சிடுவாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஈகோ. இந்த ஈகோ 2 பேருக்கும் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பிரிவு வந்து ரொம்ப பெரிய சாத்தியம் இருக்கும். ஈகோ, அதாவது விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாத ஒரு நான் தான் பெரிய ஆளு, நான் சொன்னா நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த ஈகோவும் ஒரு விஷயம் இருக்கு. மூணாவது வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃபுளுன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. மூன்றாவது ஆளு ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த சகுனின்னு ஒரு ஆள் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனா அந்த மூணாவது ஆள் வந்து சரியான ஆள் வந்து உள்ள நுழையாம போனாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டாமைய விஷயத்த செய்யாம அத நாட்டை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அந்த 2 பேரும் பிரிய வாய்ப்பும் இருக்கும். இதுவும் வந்து அன்டோல்ட் ஸ்டோரிஸ் தான். ஆக இந்த டிவோர்ஸ்ல வந்து அன்டோல்ட் ஸ்டோரிஸ் வந்து நிறைய இருக்கு. அதே போல மாணவர்களுடைய மத்தியிலும் சரி, பிள்ளைகளுடைய மத்தியிலும் சரி, அன்டோல்ட் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. They are suffering in silence. மௌனமாக அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்த வந்து அவர்கள் வெளிப்படையா பேச மாட்டாங்க, அவர்களும் வெளிப்படையா பேச மாட்டாங்க. ஆனா பேசினா மற்ற மாணவர்கள் தப்பா நினைச்சுக்குவாங்களோ, தரக்குறவா நம்மளை நினைச்சுக்குவாங்களோ, நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, அந்த பியர் குரூப்ஸ்ல இருந்து நம்மளை ஒதுக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு தன்னால வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கும். அங்க இப்படிப்பட்ட பல சீரியஸான விஷயங்கள் அங்க நடக்கும்போது இந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த இம்பாக்ட் வந்து எப்படின்னா சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் ஒன்று இருக்கும், ஓகே, எஜுகேஷனல் அகாடமிக் இம்பாக்ட்னு ஒன்று இருக்கும், அப்புறம் சோசியல் அண்ட் கம்யூனிட்டி சேலஞ்சஸ், இந்த இம்பாக்டும் அதிகமா இருக்கும். அதாவது அவங்க வந்து சோசியலைஸ் பண்ண மாட்டாங்க, ஒதுங்கியே இருப்பாங்க. அது நாலாவதுன்னு பார்க்க போனீங்கன்னா இமோஷனல் டெவலப்மெண்ட் அந்த இடத்துல பாதிக்கப்படும். அப்ப அந்த இமோஷனல் அதாவது மனநிலை பாதிக்கப்படும் பொழுது முடிவெடுக்கும் தன்மை, முடிவெடுக்கும் திறனும் அங்க பாதிக்கப்படும். அப்ப இப்போ ஒரு ஆள் வந்து இமோஷனலி இம்பேலன்ஸா இருக்கும் பொழுது ஒரு 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 மாணவனோ ஒரு பிள்ளையோ வந்து இமோஷனலி சேலஞ்சா இருக்கும்போது, இமோஷனலி டிஸ்டர்பா இருக்கும்போது அவர்களால சரியான முடிவு எடுக்க முடியாதுங்கிறது வந்து அறிவியல் பூர்வமான ஒண்ணு. ஆக இந்த இம்பாக்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கு. நம்மளால சொன்ன மாதிரி முதல் இம்பாக்ட் வந்து சைக்காலஜிக்கல் இம்பாக்ட், ரெண்டாவது இம்பாக்ட் வந்து எஜுகேஷனல் அண்ட் அகாடமிக் இம்பாக்ட், மூணாவது வந்து சோசியல் அண்ட் கம்யூனிட்டி இம்பாக்ட், நான்காவது வந்து இமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் டிசிஷன் மேக்கிங் இம்பாக்ட். ஆக இந்த 4 விஷயங்கள் அந்த மாணவரை பாதிக்கும். அப்ப அந்த பையன் எப்படி இப்ப ஒழுங்கா படிக்க போறான்? அப்ப அந்த இடத்துல அவனுக்கு என்னன்னா அவன் கெட்டிக்காரன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த மன அழுத்தத்தினால அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய கவனமும் திசை மாறும். அப்ப அந்த அந்த பிரஜாயின்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்ப பலவீனமான ஒரு சூழ்நிலையில யாராவது ஒரு ஆள் உள்ள நுழையறான்னு வச்சுக்கோங்களேன், தப்பான எண்ணத்துல அதன் மேல அவங்க ஈர்ப்பு காட்டி வழி தவறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுதான் அன்னைக்கு குணாமலை சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனையான ஒரு காலகட்டத்துல எவன் ஒருத்த உள்ள நுழையிறானோ அவன் வின்னர். குறிப்பா நம்முடைய பெண் பிள்ளைகள் மத்தியில இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு ஆண் வந்து ஒரு தப்பான எண்ணத்துல வந்து அவன் வந்து ஒரு பரிவையோ பாசத்தையோ காதலையோ காண்பிக்கும் பொழுது அவன் ஜெயிச்சிருவான் அந்த இடத்துல, அப்பாவும் அம்மாவும் தோத்துருவான். இந்த உண்மைகளை தான் நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சயின்ஸ் ஆஃப் பேரண்டிங். டிவோர்ஸ் பண்ண பிறகு பேசக்கூடாது, நல்லா இருக்கிறப்ப பேசணும். பெற்றோர்கள் வந்து ஒத்துமையா இருக்கும்போது இந்த பிள்ளைகிட்ட வந்து எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்த பேசும் பொழுது வந்து நம்ம இந்த விஷயங்களை நம்ம தெளிவா பேசணும். சரி, இப்ப நான் இந்த இந்த மனமுறிவுல வந்து 3 விஷயம் இருக்கு. ஒன்றாவது திருமணத்திற்கு முன்பு, திருமணத்தின் போது, திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது, திருமணத்திற்கு பின்பு அல்லது அந்த மன முறிவுக்கு பின்பு. இந்த 3 பேசஸ்ல வந்து பிரச்சனைகள் வந்து வெவ்வேறு நிலையில இருக்கும். வெவ்வேறு நிலைன்னு பார்க்கும்போது அதே போல குழந்தைகளுடைய வயதுக்கு ஏற்ப கூட அந்த பிரச்சனைகள் வந்து வெவ்வேறு நிலையில இருக்கும். இப்பதான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு வரேன். இதெல்லாம் நான் சொன்ன பிறகுதான் அந்த இடத்துல வந்து இது வந்து சரியா வந்து அமரும் நான் நினைக்கிறேன். சோ அப்படி பார்க்கும்போது எந்த வயசுல பிள்ளைகளை பாதிக்கும் அப்படின்னா கருவுல இருக்கும் போதே பாதிக்கும். கருவுல இருக்கும் பொழுதே பாதிக்கும். ஏன்னா இதை நான் வந்து சொல்றேன், இப்ப யாரும் கர்ப்பமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தீங்கன்னா கவனமா கேளுங்க. ஒரு குழந்தை கர்ப்பத்தரிக்கிற நாளிலிருந்து முதல் 1000 நாட்கள் தான் வந்து அவனுடைய வாழ்நாளிலேயே மிக முக்கியமான நாட்கள்.
25 வயசுல கல்யாணம் பண்றான், 30 வயசுல கல்யாணம் பண்றான், பட்டம் வாங்குறான். அது அந்த நாட்கள் எல்லாம் வந்து செதுக்கி எடுத்த நாட்கள், செதுக்கி எடுத்த நாட்கள், வடிவமைத்த நாட்கள் வந்து இந்த 0ல இருந்து 1000 days. இந்த முதல் 1000 நாட்கள்ல ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ அந்த கருவுல இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து வெளியாகி 3 வயசுக்குள்ள அவர்கள் என்னென்ன விஷயங்களை செய்கின்றார்களோ அத்தனை விஷயங்களும் அந்த பிள்ளைகள் வந்து நேர்மறையாக பாதிப்பு கொண்டு வரும். இது வந்து சயின்ஸ். ஓகே, இது வந்து நம்ம வந்து அடிப்படை இல்லாம ஒரு ஆதாரம் இல்லாம பேசுற ஒரு விஷயம் இல்லை. இது வந்து சயின்ஸ், அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். அதனாலதான் ஒரு கர்ப்பமா இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகிட்ட வந்து அந்த அப்பாவும் சரி அம்மாவும் சரி நல்ல பல விஷயங்களை வந்து கேட்கணும், பார்க்கணும், படிக்கணும். இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த சூழ்நிலையில வந்து மனமுறிவு வருதுன்னு வச்சுக்கோ. மனமுறிவு வந்து 3 மாசத்துல நடக்குது, 3 நாட்கள் கூட நடந்திருக்கு. திருமணம் ஆகி 3வது நாள்ல மனமுறிவு ஏற்பட்ட நாட்கள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இப்ப நான் மீண்டும் சொல்லும்போது அந்த கர்ப்பம் தரித்த அந்த நாட்கள்ல வந்து மனமுறிவு ஏற்பட்டு கணவனும் மனைவி வந்து தாறுமாறா அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாதிப்பு நேர்மறையாக பிள்ளைகிட்ட போகும். இப்ப நான் உங்க கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு வரேன். எந்த வயசுல பாதிக்கும் அப்படின்னா 0 இயர்ஸ்ல இருந்து பாதிக்கும். அந்த பிள்ளை கேட்கும், அந்த பிள்ளை உணரும். ஓகே, அந்த நரம்பு தளர்ச்சி அந்த பிள்ளைய பாதிக்கும், அந்த ரத்த கொதிப்பு அந்த பிள்ளைய பாதிக்கும், அந்த ஆத்திரம் அந்த பிள்ளைய பாதிக்கும், வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பிள்ளைய பாதிக்கும். அப்ப இந்த பிள்ளைகள் வந்து சொற்களஞ்சியத்தை எப்ப சேகரிக்கிறாங்க அப்படின்னா கருவில் இருக்கும் போதே அந்த சொற்களஞ்சியங்கள் சேகரிக்கப்படுகின்றன. அந்த டிஎன்ஏல போய் பதியும், அந்த 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 மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்ற அந்த அந்த செல் அணுக்கள்ல போய் பதியும், இந்த வயசுல பதியும். ஆக இது எந்த வயசுல வரும் அப்படின்னா 0 to 3 years. ஓகேங்களா? அது முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த ப்ரீ ஸ்கூலர்ஸ் 3 வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு வந்து டிவோர்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஓகே, அப்பா எங்கேயோ வெளியூருக்கு போயிருன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருப்பாங்க, அம்மா எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கிறாங்கன்னு போய் சொல்லுவாங்க. அப்பப்ப வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க, அந்த அம்மா இருக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வெர்ச்சுவல் ஃபேமிலி, இந்த வெர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல ஓடிட்டு இருக்கும் சில விஷயங்கள். ஆக இப்படி ஓடிட்டு இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த உணர்வுகளை வந்து காட்ட முடியாது, அழுவாங்க. இந்த வயசுல 3ல இருந்து 6 வயசு வரைக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது, அழுவாங்க. அப்பா எங்கன்னு அழுவாங்க, அம்மா எங்கன்னு அழுவாங்க, அவ்வளவுதான். ஏன் அப்பா அங்க இல்ல, ஏன் அப்பா அம்மா அங்க இல்ல அப்படின்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து புரிய வேண்டிய வயசு கூட கிடையாது, அவங்களுக்கு புரியாது. அதே நேரத்துல 6ல இருந்து 12 வயசுல வந்து ஓரளவுக்கு புரியும். ஓ, அப்பா இல்ல, அம்மா இங்க இல்ல, பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 11 வயசு, 12 வயசு, 13 வயசு, 14 வயசு வந்து போர்க்கால வயசு. இந்த வயசுல உள்ள பிள்ளைகள்கிட்ட நீங்க சமாளிக்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அது குறிப்பாக பிரிந்து இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளைகள் கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல. சமுதாயத்துல இது மாதிரியான விஷயங்கள், செப்பரேஷன் சரி, டிவோர்ஸ் சரி, பேரண்டிங் சரி, ஏன் அவ்வளவு இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்ப ஐயா குணா சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி அந்த கருவறையில நம்மளுடைய சமுதாயம் அந்த வழக்காப்போட முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள எப்படி நம்ம கருவுல இருக்கும் போது வளர்றாங்க, அவங்களுடைய மனநிலைமை என்னன்றே தெரியல. இப்ப எனக்கே இவங்க சொல்லி ஆமாவா என்று தோணுது. அப்ப நம்மளுக்கே புரியலன்னா இன்னும் வெளியுட ஜனங்களுக்கு எவ்வளவு புரியாம இவ்வளவு பிரச்சனைகளும் ஏன் நடக்குதுன்னா அறியாமை, இக்னோரன்ஸ். ஏன் அறியாமை, இக்னோரன்ஸ்? அதை தேடி நம்ம போகல. நம்ம ரொம்ப டினையல் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச. தேங்க்யூ சார். ஏன்னா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நம்மளுடைய முக்கியத்துவம், நம்மளுடைய என்ஜாய்மெண்ட். நம்ம ஒண்ணு மறந்துட்டோம், நம்ம உருவாக்குன குடும்பம், நம்ம உருவாக்குன பிள்ளைகள் நம்மளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன தவறு செய்தா கூட அவங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்குதுன்ற. இப்ப நிறைய தாய்மார்கள் என்ன சொல்றாங்க, என் பிள்ளைக்காக நான் வாழ்றேன் என்று அவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவங்க போத்தி 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 வைத்து பக்குவம் அப்பாமார்கள் கிட்ட இருக்குதா?
அது ஒரு கேள்விக்குறி. இப்ப முதியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை அவங்க கருவு தரிச்ச உடனேயே அதுல இருந்து பிள்ளைகள் அவ்வளவு அழகா மியூசிக் போட்டு இந்த சாமி பாடல்கள் அது மாதிரி அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு நிறைய நல்ல 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 விஷயங்கள் அந்த பிள்ளையுடைய பிரெயின்ல அந்த டைம்ல அவங்க செதுக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய கலாச்சாரத்துல இன்னும் அது மாதிரி விஷயங்கள் இல்ல. சரி டாக்டர், இப்ப வந்து ஐயா வந்து நிறைய விஷயங்கள் பேசினாரு. சரிங்க ஐயா, இப்ப வந்து ஒரு குடும்பம்னா கண்டிப்பா விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஈகோ பிரச்சனை, நான் தான் நாம்பள, அப்புறம் செக்ஷுவல் ப்ராப்ளம். சரி, இது வந்து எல்லா குடும்பத்திலயும் வரும் ஐயா. எப்படி இது மாதிரி பிரச்சனைகளை நம்ம அணுகுறது, எப்படி நம்ம புரியுற குடும்பத்தை திரும்ப ஒன்னா சேர்ந்து நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழணும்ன்ற அது மாதிரியான உணர்வை நம்ம உணர்த்தணும். கொஞ்சம் பகிர்ந்து. ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. எப்படின்னா இந்த ஈகோ வந்து எப்படின்னா, இல்ல முதல்ல சொன்ன மாதிரி இப்ப பல காரணங்கள் இருக்கு இல்லையா. இந்த உடல் உறவு வந்து சரியா இல்லைன்னா அதை மறைக்கிறதுக்காக பல பல விஷயங்களை கொண்டு வந்து அதை மூடி மறைச்சு இது அப்போ அது செய்வாங்க. இது ரெண்டாவது விஷயம் வந்து அந்த ஈகோ. இந்த ஈகோ வந்து எப்படின்னா, நான் எப்படி சொல்லுவேன்னா, ஈகோ வந்து ஒரு பிளாட் டயர் மாதிரி. பிளாட் டயர், டயர் பம்ப் செட் சொல்றோம்ல, இந்த டயரை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு தூரம் போக முடியும்? இந்த ஈகோ அப்படிதான். இந்த ஈகோவை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப தூரம் போக முடியாது. Egos are like flat tires. You cannot go for a long journey. நீங்க வந்து டயரை மாத்தி ஆகணும். அப்ப அந்த ஈகோவை கழட்டி வைக்கணும். ஓகே, காத்துள்ள டயரை போடணும். அப்ப சிந்தனை நம்ம மாத்தணும். அந்த தன் உணர்வு, தன்னிலை உணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்தா தான் இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனைகளை வந்து நம்ம உட்கார்ந்து பேச முடியும். அதாவது ஐ எம் ரெடி டு லிசன், ஐ எம் நாட் ரெடி டு டாக். இது இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல நம்ம தீர்வு வேணுன்றதுக்காக ஒரு இடத்துல உட்காரும் பொழுது யூ மஸ்ட் பி ரெடி டு லிசன் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்புறம் தான் பேசுறது. ஓகே, ஆனா இப்ப என்னன்னா ரெண்டு பேரும் உட்காந்தாலும் ரெண்டு பேரும் பேசுவாங்க. அப்ப இந்த பிரச்சனை யாருதான் தீர்ப்பது? அப்ப மூணாவது ஒரு ஆள் வருவாங்க, குட்டக்குழப்பின்னு ஒரு ஆள் வருவாங்க, அல்லது நாட்டாம அப்ப என்ற பேர்ல வந்து போர்வை போத்திக்கிட்டு ஒரு சகுனி ஒருத்தர் உள்ள நுழைஞ்சாங்கன்னா அந்த ஒன்னா சேரணும்னு நினைச்சாலும் கூட சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்க தப்பான ஒரு சூழ்நிலையில வந்து பேசுவாங்க. அப்பதான் இந்த தகுதியான ஆட்கள்கிட்ட நம்ம பேசணும். எப்ப கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, நல்ல படிச்சவங்க இருப்பாங்க, அல்லது வந்து அந்த குடும்பத்திலேயே வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு உறவினர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கிட்ட நம்ம பேசலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி தான் அடுத்தது வந்து நம்ம சைக்காலஜிஸ்டோ அல்லது வந்து இந்த நியூரோ சயின்டிஸ்டோ போய் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து அது மன ரீதியில, மனநல ரீதியில, மனோவியல் ரீதியில தான் பிரச்சனை இருந்துச்சுன்னா then you go on the psychiatric treatment. ஆனா அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்கு, பல நிலைகள் இருக்கு. இப்ப இந்த நிலைகள் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது இப்ப இந்த இன்னைக்குள்ள அந்த தலைப்பை நான் வச்சு நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மனமுறிவு, இந்த விவாகரத்து வந்து பிள்ளைகளை எவ்வளவு தூரம் பாதிக்குதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதை தான் நான் ரொம்ப போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தெரியல, இந்த இந்த இன்னைக்குள்ள மீட்டிங்ல வந்து இன்னைக்குள்ள இந்த கருத்தரங்குல வந்து எத்தனை பேர் தனித்து வாழும் தாய்மாரா இருக்கீங்க, எத்தனை பேர் தனித்து வாழும் தந்தைமாரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அத்தனை பேரும் வந்து பிரச்சனையோட வாழ்றாங்களான்னு இல்ல. பிரிஞ்ச பிறகு பிரச்சனை குறைஞ்சிட்டே நல்லாவும் பல பேர் இருக்காங்க. அந்த கொடுமைகள், அந்த சித்திரவதை இதெல்லாம் இல்லாம நல்ல நிம்மதியா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளையும் நல்ல முறையில வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தனித்து வாழும் தாய்மார்கள் எத்தனையோ பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த தனித்து வாழும் தந்தைமார்களும் பிள்ளைகளை நல்ல முறையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட அடைவு நிலையை பொறுத்து அந்த சிந்திக்கிற தன்மை, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அவருடைய கோல், வாழ்க்கையில என்ன லட்சியம், என்ன இலக்கு, தெளிவான சிந்தனை, இதெல்லாம் அடிப்படையில வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சரிப்படுத்திக்கிட்டாங்கன்னா இது சரியான ஒரு முறையில போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பாதிப்பு வந்து எல்லா பிள்ளைகளும் இருக்கும். அது வந்து நீங்க நல்லா பிள்ளைகளை நல்லா வளர்த்தாலும் அந்த பாதிப்பு அங்க இருக்கும். இத வந்து ஒரு அடிப்படையான ஒரு உண்மை இருக்கு இந்த இடத்துல. அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கலாம், ஆனா மன ரீதியில வந்து பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிரந்தரமானது, அந்த புரிய வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பாதிப்பு கொண்டு வந்துடும். பல பொம்பளை பிள்ளைங்க வந்து 30 வயசு 35 வயசுல கூட எனக்கு திருமணம் வேண்டாம், உங்களை பார்த்தா எனக்கு தெரியாதா, நீங்க எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியாதா,
நீங்க உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா, இப்ப நான் இனியும் அந்த மாதிரி இருக்கு சொல்றீங்களா, எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பொம்பளை பிள்ளைங்க அப்படியே இருக்கிறாங்க. அதே போல ஆம்பளை பிள்ளைங்களும் பல பேர் வந்து திருமணம் வேணாம், ஆனா அப்பா அம்மாவை நடந்துக்கிற அந்த விஷயத்த பாத்துக்கிட்டு பிரிஞ்சதுனால அந்த ஏற்பட்ட அந்த 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 பிரச்சனையினால பல பிள்ளைகள் வந்து திருமணமே வேணாம், அல்லது யாரையும் விரும்ப கூட வேண்டாம், நான் ஆம்பளை நம்ப மாட்டேன், நான் பொம்பளை நம்பவே மாட்டேங்கிற பாதிப்பெல்லாம் வந்து இதன் அடிப்படையில வர விஷயங்கள் தான். ஆக நிரந்தரமான பல பாதிப்புகள் வந்து வந்துடும். பிள்ளைகளை நீங்க நல்லா வளர்க்கலாம், ஆனா அவர்களுக்கு மன ரீதியில பல நிரந்தரமான பாதிப்புகள் வந்து அந்த இடத்துல இருக்கும். இதை நம்ம ஏத்துக்கணும், இந்த உண்மையை நம்ம ஏத்துக்கணும். இது கசப்பான உண்மை, ஏத்துக்கணும். நீங்க வற்புறுத்தி இதே கல்யாணம் பண்றவனுக்கு கழுத வயசாச்சானா இல்ல இல்ல இல்ல. ஓகே, சரிங்க. ஓகே டாக்டர். தெரியல என்னன்னு, ஐ திங்க் மேபி இன்டர்நெட் பிரச்சனை இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இதை நம்ம பார்த்துக்கணும். அப்ப இதை வந்து நம்ம இதுல இன்னொரு கேள்வி நினைக்கிறேன், முக்கியமான ஒரு கேள்வி. பல பிள்ளைகள் வந்து வாய் திறந்து பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, there are many children suffering in silence. They don't speak up. ஏன் அப்படின்னா வாயை திறந்தா அப்பா அம்மாவை வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் நல்ல பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் ரொம்ப தங்கமான பிள்ளைகள், ஆனா சைலன்ஸ்ல சஃபர் பண்ற பிள்ளைங்க. ஓகே, அப்பா அம்மா மனசை காயப்படுத்திடுமோன்னு சொல்லிட்டு வாய் திறக்காம பயந்துகிட்டு எங்கேயும் பேச மாட்டாங்க. ரெண்டாவது வந்து சில பிள்ளைகளுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாது. இந்த இன்டர்வியூல போய் வளருவாங்க பாத்தீங்களா, என்ன சொல்றதுன்னே தெரியாம வளருவாங்க. இன்னைக்கு கூட நான் இன்னைக்கு ஒரு 3 இன்டர்வியூ இன்னைக்கு நான் செஞ்சேன் ஜிஎல்சியோட, மற்ற கம்பெனியோட. ஐ வாஸ் ஆன் தி பேனல், இந்த இன்டர்வியூ பேனல் நான் உட்கார்ந்துருந்தேன். அப்ப நல்லா படிச்சிருக்காரு, மாஸ்டர் வச்சிருக்காரு, நான் பேச தெரியல. அவருக்கு வந்து அந்த ஒக்கபுலரி வந்து வரல, அந்த வார்த்தைகள் வந்து அவரால் அடுக்க முடியல. ஆனா நல்லா படிச்சாரு, நல்ல ரிசல்ட், சூப்பரான ரிசல்ட், ஆனா பேச தெரியல. இதே மாதிரி நம்ம இங்க வச்சு பார்க்கும்போது பல பிள்ளைகளுக்கு வந்து பேச தெரியாது, அந்த உணர்வுகளை கொட்ட தெரியாது, வார்த்தைகளால பேசவும் முடியாது. பல அம்மா அப்பாக்கள் வந்து இந்த தப்பும் பண்றாங்க. இந்த மனமுறிவுக்கு இன்னொரு விஷயமும் இந்த விஷயத்துக்கு நான் வரேன். எப்படின்னா, சில அம்மா வந்து சில அப்பாக்கள் வந்து உள்ளத்துல இருக்கிற அந்த காதலையும் பாசத்தையும் சொல்ல தெரியாது. அது ஒரு ஆணுக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கும். என்ன மனைவி 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி ஐ லவ் யூன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகளை கட்டி பிடிச்சி முத்தம் கூட கொடுக்க மாட்டாங்க, ஆனா யோசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அம்மா கிட்ட கேட்டா மனசு உள்ளுக்கு எல்லாம் பாசம் பண்ணுவாங்க. நீங்க கொட்ட தெரியலன்னா, காட்ட தெரியலன்னா, அந்த மனசு உள்ளுக்கு வச்சிருக்கிற பாசம் இஸ் நாட் வேல்யூபிள். காட்டுங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகே, பாராட்டணுமா பாராட்டுங்க, ஏசணுமா ஏசிருங்க, சொல்லணுமா சொல்லிருங்க, கேட்கணுமா கேட்டுருங்க. இது உள்ளுக்குள்ளேயே போட்டு வைக்கிறதுனாலதான் இந்த பிள்ளைகளுக்கும் இதே பிரச்சனை வரும். ஓகே, என்ன விஷயத்த கேட்கணுமோ அதை கேட்கணும், என்ன விஷயத்த கேட்க கூடாது கேட்க வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான். எது விஷயம் பேசக்கூடாதோ அதை பேச வேண்டாம், எதை பேசணுமோ பேசணும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்துட்டோம்னா அவர்கள் வந்து எதையுமே மறைக்க மாட்டாங்க பிள்ளைங்க கிட்ட. அப்ப இந்த டிவோர்ஸ், இந்த மனமுறிவு ஏற்பட்ட பிள்ளைகள், குடும்பத்துல உள்ள பிள்ளைகளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். லைக் ஆஃப் ஒகேபுலரி. ரெண்டாவது, என்னை யாரும் புரிஞ்சுக்கணும், சொன்னா கூட புரியாதுங்க அப்படின்னு பல பிள்ளைகளுக்கு. இந்த சைலண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சைலண்ட் பேரண்ட்ஸ், இந்த சைலண்ட் பேரண்ட்ஸ் சிண்ட்ரோம் வந்து பிள்ளைகளை பாதிக்கும். ஒரு அப்பா அம்மா எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்களோ அந்த பாதிப்பு வந்து அநேகமா பிள்ளைகளுக்கு இருக்கும். ஒரு அப்பா அம்மா வந்து எப்படி தங்களுடைய உணர்வுகளை வெளியே கொட்டுறதுக்கு வந்து தயங்குறாங்களோ அல்லது சொல்ல தெரியலையோ, இந்த பாதிப்பு பிள்ளைகளுக்கும் இருக்கும். பத்தி அப்பா பேரே இருக்கான் பாரு, வாய் திறந்து பேச மாட்டான், அம்மா மாதிரியே இருக்கு, வாய் திறந்து பேச மாட்டான். இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இது தப்பு பண்றது வந்து பிள்ளைகள் அல்ல, பெற்றோர். நீங்க யாரும் குறை சொல்லக்கூடாது, வாத்தியாரை போய் குறை சொல்லக்கூடாது. இந்த வாத்தியார் சும்மா வீணா பண்ண சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏசக்கூடாது. வீட்டுல நீங்க என்ன பண்ணீங்க, அந்த பிள்ளைகள் வந்து ஒழுங்கா பேசுறதுக்கு, விஷயங்களை வந்து சொல்றதுக்கு, மறைவு இல்லாம சொல்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க செஞ்சீங்க? பல குணம் ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு, வீட்டுல வந்து மீட்டிங் வைங்க அப்படின்னு. வைக்கணும், கட்டாயமா வைக்கணும், வாரத்துல ஒரு நாள் கட்டாயமா வைக்கணும். இந்த விஷயங்கள்ல வந்து கட்டாயமா நடக்கணும். இது நடந்தா தான் அந்த வீட்டுல வந்து சில விஷயங்கள் வந்து சரியான முறையில வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
சரியான விஷயங்கள் நம்ம பேசவும் முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து எல்லாமே சைலன்ஸ்லயே போய் முடிஞ்சிடும். பெற்றோர்கள் நீங்க எல்லாம் பிரியணும், டைவர்ஸ் பண்ணணும் என்று யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு உண்மை கதை, அந்த விஷயம் எந்த அளவுக்கு என்னுடைய மனதை பாதிச்சிருக்கு என்று கதைகள், நிறைய விஷயங்கள். என்னன்னாலும் டிசிப்ளினா இருக்கும்போது, கவுன்சிலிங்லாம் இருக்கும்போது பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க. சோ அந்த பிஞ்சு முகத்தெல்லாம் பார்த்து இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வேதனையா இருக்கிறதுனாலதான் இது மாதிரி சமூக சேவையிலே நாங்க இறங்கணும். ஏன்னா நாங்க நிறைய உயிர்களை நம்ம காப்பாத்தி இருக்கிறோம். சரி, ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பொண்ணுக்கு வந்து 10 வயசு. அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, எங்க அப்பா வந்து எங்கேயோ ஓடி போயிட்டாரு, குடிக்காரு. அம்மாவும் எங்கேயோ ஓடி போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த பிள்ளைய வந்து அவங்க அம்மாவோட சொந்த தம்பி வீட்டுல வளர்ந்தாங்க. அப்ப அந்த தம்பி அதாவது மாமா, தாய் மாமா அத்தை இருந்தாங்க. ஆனா அந்த தாய் மாமா வந்து சரியான குடிக்காரரு. அப்ப என்ன பண்ணாங்க, அத்தையும் ஓடி போயிட்டாங்க. அப்ப இந்த தாய் மாமா இந்த 10 வயசு குழந்தைய பாத்துக்கிட்டு ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த தாய் மாமா, அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கு, 12 வயசு. என்னாச்சுன்னா எங்க மாமா வந்து ராத்திரி குடிச்சிட்டு வந்து லோரி ஓட்டுறாரு. 11 மணிக்கு இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும். அது என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, தரன்னு இழுத்துட்டு வந்து ஹால்ல வந்து போட்டுட்டு அந்த ப்ளூ ஃபிலிம் பார்க்க வைப்பாரு. சரியா? இங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்ல, எல்லாம் மேரிட் பீப்புள் தான். அப்ப அது வந்து அப்படி தூக்கத்துக்கு நான் கேட்பேன், நீ பாத்தியா? இல்ல டீச்சர், எனக்கு சரியான தூக்கமா இருக்கும். அவர் 2 கண்ணும் அந்த பொண்ணு காமிக்குது. 10 வயசு குழந்தை எப்படி இருக்கு மனசு? 2 கண்ணு, நான் தூங்க 2 கண்ணு இப்படி தொடர்ந்து என்னை பாரு ஃபாஸ் பண்ணிட்டு அந்த ப்ளூ பிலிம்ல என்ன நடக்குதோ அந்த பொண்ணை செய்ய சொல்லுவாராம். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களா என்ன அதுன்ட்டு. அந்த அப்புறம் கேட்ட அப்படி என்னத்தான் வந்துட்டு, இல்ல டீச்சர் நான் தூங்கிடுவேன், ஆனா எனக்கு என் மாமாவை பிடிக்காது. ஏன்னா காலையில எந்திரிச்சுன்னா சட்டில எல்லாம் ஒரு மூத்திரம் பெஞ்சிருப்பாரு, ஒண்ணுக்கு இருந்திருப்பாருன்னு. அப்ப பாருங்க, சின்ன குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. உங்களுக்கு எல்லாம் புரியுதுல ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த உடல் ஒருவன்று தெரியல, ஒண்ணுக்கு போயிருந்திருக்கிறாரு அந்த தண்ணின்று அது நினைச்சுக்குச்சு. அப்ப எவ்வளோ ஒரு பெரிய பாவம், எவ்வளவு ஒரு குழந்தை எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருக்க. ஆனா என்ன ஆச்சுன்னா இந்த விஷயத்த அவங்க அண்ணன் பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்க அண்ணன் தடுக்கல, ஏன்னா பயம். அப்ப அந்த பையன், அது ஆம்பளை பையன்ல, அவருக்கும் ஒரு ஆசை வரும்ல, என்ன தெரியுங்களா பண்ணிருக்காரு, இப்ப உங்க மாமெல்லாம் போட்டுட்டோன்னு போயிடுவாங்களா ஸ்கூல் முடிஞ்சுட்டு. இவருக்கு வந்து ஆம்பளை பையனுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஆம்பளை பையன்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த அந்த ப்ளூ பிலிம்ல அதுல மாதிரியா பாக்குறது, பாத்துட்டு இந்த பிள்ளைய டிஸ்டர்ப் பண்றது. ரியல் ஸ்டோரி. அந்த ஆம்பளை பையன்கள்லாம் இதைய வச்சுட்டு என்னாச்சு பண்றது. அப்ப இந்த பிள்ளைக்கு வந்து எப்படி தெரியுங்களா தோணுது, மாமாவோட இந்த பையனுங்க பெட்டர். ஆனா அவங்க அண்ணன் எதுவும் செய்ய மாட்டாரு. அவங்க அண்ணன் வந்து வெளியே போயிடுவாரு போல. அந்த பையன் வந்து டேக் அட்வான்டேஜ். அந்த சின்ன சின்ன பையனுங்க இருக்கிறாங்களா வந்துட்டு இது கூட சேர்ந்து இதுவும் என்ன நார்மல் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு அதுக்கு ஒத்துழைக்குது. நல்ல வேலை அந்த பொண்ணு வயசுக்கு வரல. சோ அப்புறம் நாம என்ன பண்ணோம், ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பஜிகான்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா அங்க போலீஸ் வரத்துக்குள்ள மாமா ஓடிட்டாரு. ஆனா இந்த புள்ளிய வந்து நம்ம காப்பாத்திட்டோம். சோ இது வந்து ஒரு மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு இது மாதிரி கேசஸ் எல்லாம். சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பேரண்டிங் கோர்சஸ் நம்ம செய்வோம், ஃபேஸ் டு ஃபேஸ் பிசிக்கல். பெற்றோர்கள் இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் தயவு செஞ்சு, இப்ப நீங்க பாத்தீங்க இந்த 2 பேரும் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா பேசுறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்காத விஷயங்கள் பத்தி அவ்வளவு நிறைய பேசுறாங்க சயின்டிபிக் மூலியமா. இதெல்லாம் எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே இது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா நம்ம நிறைய வாழ்க்கையை நம்ம காப்பாத்திருக்கலாமா என்று. குணா, சரி கடைசியாக நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? அதுக்கப்புறம் நம்ம குவெஸ்சன்ஸ் விட்டுறலாம். இறுதியா என்ன சொல்றதுன்னா, ஷார்ட் டைம்ல ஒவ்வொருத்தரும் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் தங்களோட பிள்ளைகளுடைய தாங்கள் பெற்றோரா இருக்கிற நாங்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கும் தங்களுக்கும் உள்ள உறவுடைய தரம் எப்படி இருக்குன்னு சோதனை பண்ணி பார்க்கணும். வேலை அதுதான்.
உங்களுக்கு வந்து அதாவது நீங்க அதே சமயம் நீங்க வந்து நிறைய நெருக்கடி சிக்கல்ல இருந்துட்டு நீங்க சேர்ந்து வாழ்ந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறது கூட அது கோளாறு தான் வச்சுங்களேன். ஆகவே வந்து இருக்கிற பெற்றோர்கள் முதல்ல திருமண வாழ்க்கையில சிக்கல் இருந்தா அதுக்கு வந்து ஆலோசனை. அதான் இப்ப நம்ம சமூகத்துல வந்து திருமணத்துக்கு முந்தைய பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸே நடத்தினேன். ஆளு இன்ட்ரெஸ்ட் காட்டல, யாரும் இல்ல. கம்பல்சரி ஆக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்குனா தான் வந்து முடியும்னு சொல்லி. ஆனா இந்தியர்கள் வரதில்லை. சீனம் வரான், மலாய்க்காரன் வரான், அவன் முஸ்லீம்களுக்கு கட்டாயமாக்கியிருக்கு. நான் முஸ்லீம் சீனனும் மற்ற புட்டிஸு மற்ற கமிட்டிலாம் போறானுங்க. ஆனால் இந்தியர்கள் மட்டும் வரதில்லை, குறிப்பாக இந்துக்கள் வருவதில்லை. அவர்கள் வந்து அந்த இவங்க ரிச்சுவல்ஸ் நடத்துறாங்களே, அது 10 பொருத்தமும் அந்த ரிச்சுவலும் தன்னுடைய திருமண வாழ்க்கையை காப்பாற்றணும் என்றெல்லாம் 100 விழுக்காடு நம்பிக்கையில இருக்கிறாங்க. அதனால அதுல இருந்து அவங்கள விடுபடுத்த முடியாது. ஆனா அது காப்பாத்தாது என்பது நான் சேலஞ்ச் சொல்லுவேன். நீ 10 வருஷம் லவ் பண்ணாலோ 10 பொருத்தம் இருந்தாலும் உன் மேரேஜ் லைஃபை காப்பாற்றப்பட மாட்டாது. ஏன்னா யூ ஆர் கமிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஆஃப் ஒரிஜின், யூ ஆர் கேரிங் இமோஷனல் பேக்கேஜஸ். நிறைய மனப்பிரச்சனை கலந்து கொண்டு தான் நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்க. ஆனா அதெல்லாம் ஒன்னொன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும் போது தான் மேரேஜுக்கு டேமேஜ் பண்ணுவீங்க. when you do damage to your marriage you will damage your children. ஆகவே நீங்க வந்து அது ஒரு பக்கம் மேரேஜ் லைஃபை காப்பாத்துறதுக்கு உள்ள முயற்சி நீங்க செய்யறது ஒண்ணு, ஆலோசனைக்கு போனோம் ஒண்ணு. அடுத்தது உங்களுடைய பிள்ளைகள் வந்து மன ரீதியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா என்பதை கண்டுபிடிக்கணும். அதற்கு நான் சொன்ன மாதிரி ஒண்ணு ஃபேமிலி மீட்டிங் நடத்துங்க, மனம் விட்டு பேசுங்க. அப்பாவை பத்தி குறை சொன்னாலும் என்னோட 10 வயசு என்னுடைய பையனை நான் ஃபேமிலி நடத்தினேன். எனக்கு ஒரே பையன் தான். அந்த ஒரு பொண்ணு இருந்துச்சு, அவங்க மகேஷ் யாரோ, அவங்களுக்கு கூட தெரியும் சன்ன. 10 வயசா இருக்கும்போது நடத்தினேன். இப்ப அவரும் கல்யாணம் பண்ணி அவரு அப்பா இருக்கு, நான் தாத்தா ஆயிட்டேன். அந்த 10 வயசுல அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு மீட்டிங்ல நானு, என் மனைவி, என் பையன் 3 பேர் தான். அது சொன்னாரு, அப்பா நீங்க வந்து அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்க மாதிரி எல்லாரும் முன்னாலும் என்னை ஏசுனீங்கப்பா, அந்த மாதிரி ஏசாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப என் ஃப்ரெண்ட்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, எனக்கு வெக்கமா போச்சுப்பா அப்படின்னு அவன் சொன்னான். அன்னைக்கு சொல்லும்போது நான் சொல்லியிருக்கலாம், நார்மல் அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, ஆமாடா நான் ஏசுனா நான் பைத்தியக்காரனா, நீ தப்பு பண்ணியிருப்ப, அதனாலதான் நான் ஏசியிருப்பேன் அப்படின்னு நான் செஞ்சதை நியாயப்படுத்தியிருப்பேன். நான் இந்த அப்பா அப்படி செய்யல. ஏதோ சில நாலேஜ் இருந்தனால, அறிவு இருந்தனால நான் என்ன சொன்னேன், என் மகன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஐயா சாரியா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் உன்னை பாதிக்க எப்போ நடந்துச்சு எனக்கே தெரியல, ஆனா மன்னிச்சுக்கேன்னு கேட்டேன். ஆனா அதன் பிறகு உடனே நிறுத்த முடியுமா? நானும் பல தடவை அந்த மாதிரிலாம் ஏசி இருக்கிறேன். பேசும்போதெல்லாம் எனக்கு யோசனைக்கு வரும், ஆகா நம்ம அவனை காயப்படுத்துறோம் அப்படின்னு. ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளையை காயப்படுத்துறோமா என்பதை செக் பண்ணணும். அதை நீங்க நடந்துக்கிற முறை, ட்ரீட் பண்ற முறை, எல்லா விஷயங்களும் அந்த பிள்ளைகளுக்கு உள்ளூர வந்து அழுத்தங்கள் உண்டாகிட்டு இருக்கும். பயம் வரும், கவலை வரும். இதை தடுப்பதற்கு என்ன செய்யணும், முதல்ல வந்து ஃபேமிலி மீட்டிங் நடத்துங்க. அந்த ஃபேமிலி மீட்டிங் மனம் விட்டு பேசணும். அதுல வந்து அப்பா பத்தி அம்மா பத்தி குறை சொன்னாலும் அந்த குறை சொல்ற முறையை கத்துக் கொடுங்க. ரொம்ப மோசம், அதாவது வார்த்தைகளை வந்து கடுமையா பயன்படுத்தாம சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். மன்னிப்பு கேட்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. இந்த நிலைமை இது ஒரு தெரப்பி. நான் சொல்றது வந்து ஒரு தெரப்பி. இந்த அணுகுமுறையை நீ கடைபிடிச்சாலே வந்து ஏறக்குறைய வந்து குடும்பத்துல வந்து அழுத்தங்கள் குறையும். அதுதான் மொதல் பாயிண்ட் வந்து பேரண்ட்ஸே உண்டு. அப்பதான் அடுத்து நீங்க கல்வி, அவங்க டியூஷன் அனுப்புறதோ, நீங்க லட்சம் செலவு பண்ணி டியூஷன் அனுப்பலாம், 2வது வட்டம். முதல்ல அடிப்படையில இந்த ஒரு கன்ஃபியூசிவான ஒரு அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷம் ஊட்டக்கூடிய பிணைப்புள்ள பேரண்ட்ஸ் இல்ல, உறவு இல்ல, என்வாயர்மெண்ட் இல்லைன்னா மற்றதெல்லாம் வேஸ்ட். நீங்க செலவு பண்றது அத்தனை வேஸ்ட். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், மணி அண்ட் அதர் திங். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க உறவை காப்பாத்தி கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளோட உட்காந்து மனம் விட்டு பேசுங்க. நீங்க ஹீரோ இல்ல, நீங்க ஹீரோயின் நினைச்சிட்டு நீங்க சொல்றதுதான் இந்த பிள்ளைங்க வேத வாக்குன்னு கேட்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. அந்த பிள்ளைங்களை பேச விடுங்க, சிந்திக்க விடுங்க, அவங்களுடைய வாய்ஸ் என்னன்னு கேளுங்க, கேட்டு நடந்து கொள்ளுங்க. அது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் வந்து வெற்றியாளர் வருவாங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. சரி டாக்டர், கடைசியாக நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, எனக்கு எல்லாருக்கும் பேப்பரு பேனா இருந்துச்சுன்னா இதை குறிச்சு வச்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது நாம தவறு செஞ்சிருக்கோம்னு அர்த்தமாகாது. ஒரு உறவை பாதுகாப்பதற்காக மன்னிப்பு கேட்கலாம், தவறு செய்யாட்டினா கூட. ஓகே, ஆஸ்கிங் ஃபார் அப்பாலஜி ஆர் சேயிங் சாரி டசன்ட் மீன் வி ஆர் ராங். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய இப்போ பிரிஞ்சிருக்கீங்க, உதாரணத்துக்கு இப்போ கவுன்சிலர்ஸ்லாம் இருப்பீங்க, சில டிப்ஸ் இருக்கும். என்னன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில டிப்ஸ் இருக்கும். அதை நம்ம அடிக்கடி பாவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பையன் வந்து திடீர்னு அந்த மூட் ஸ்விங் மாதிரி திடீர்னு சேட் ஆயிடுறான்,
அல்லது அழுதுகிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பட்டுன எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்கூல்ல வந்து இந்த ரிசர்ச் டைம்ல வந்து வக்து ரேஹாட்ல வந்து அந்த பிள்ளைகள் வந்து எல்லாரும் கூட இருக்க மாட்டாங்க, தனிச்சு இருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துல இருந்து 2 வாரம் 3 வாரம் வந்து அந்த இதே மாதிரி அந்த ஒரு பேட்டர்ன்ல அந்த பிள்ளைகளுடைய பிஹேவியர் இருந்துச்சுன்னா நீங்க சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அந்த பிள்ளை ஏதோ ஒரு டெர்மோயில்ல ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து இந்த சோசியல் விட்ராவல்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த பிள்ளைகள் வரமாட்டாங்க, நான் வரல நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. ஒன்னாவது வந்து கவலையா இருப்பாங்க, தொடர்ந்து கவலையா இருப்பாங்க, அல்லது வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. மூணாவது வந்து இந்த கூட்டமா உள்ள இடத்துல தவிர்ப்பாங்க. ஓகே. நாலாவது வந்து என்னன்னா ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. ஏதோ பொருள் தூக்கி வீசுவாங்க, கதவை பட்டாருன்னு அடிப்பாங்க. நீங்க ஏதோ யோசிச்சீங்க, கதவை வந்து பட்டாருன்னு அடிப்பாங்க. இது வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு செய்தியா கூட இருக்கலாம். திடீர்னு இப்படி இருக்காங்க அப்படிங்களா. ஓகே. எதிர்மறையான அந்த 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 நடவடிக்கை, அது ஒப்போசிஷனல் பிஹேவியர்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து தங்களை காயப்படுத்திக்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் அல்லது வந்து ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. நான் வெட்டிக்குவேன் தெரியுமா, குத்திக்குவேன் தெரியுமா, சாப்பிட மாட்டேன் தெரியுமா, நான் வீட்டை விட்டு ஓடிவேன் தெரியுமா, இதெல்லாம் அறிகுறிகள். இது அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது வந்து கட்டாயமா ஒரு நாள் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை கூட நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஓகே. பல கேசஸ் வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. வாயால சொல்ற விஷயங்கள் வந்து அது வந்து இந்த அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. நெகட்டிவ் அஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணணும்னா அது செய்கைகளை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு காலத்துல. ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க அந்த பேசுற விதம் எப்படிப்பட்ட விஷயம் பார்த்தோம். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரிஞ்சிருக்கிற பெற்றோர்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யறாங்கன்னு பார்த்துக்குங்க. ஓகே. அந்த 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 வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும். நான் வீட்டு ஓடிடுவேன், நான் அப்பா கிட்ட போயிடுவேன் அப்படின்னா ஏதோ ஒரு டேஞ்சர் வருதுன்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது வந்து ஒழுங்கா தூங்குறது இல்லை, ஒழுங்கா படுக்கிறது இல்லை. ஓகே. மணி 3 மணி வரைக்கும் தூங்காம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களா அல்லது கேம் விளையாண்டுட்டு இருக்காங்களா, இதெல்லாம் வந்து அறிகுறிகள். தொடர்ந்து 3 வாரம் இந்த மாதிரி வந்துச்சுன்னாவே நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம போய் ஆகணும். ஓகே. அடுத்து வந்து ரொம்ப சிகரெட் அடிக்கிறது அல்லது வந்து போதைப் பொருள் பழக்கம் அல்லது மற்ற கெட்ட பழக்கங்கள் வந்து புதுசா அது பார்த்துக்கணும். உடம்பு வந்து ஏதாவது வாடகை அடிக்குதான்னு பாருங்க. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா பெர்ஃப்யூம் அடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதிகமா. ஓகே. ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிற பிள்ளைகள் வந்து அதிகமா பெர்ஃப்யூம் அடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வாசம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி எதிர்மறையான சில நடவடிக்கை இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து டெஃபினெட்லி நீங்க வந்து கவுன்சிலர்ஸ் கிட்டயோ அல்லது வந்து ஒரு தகுதியான ஒரு ஆள்கிட்ட பேசுறது ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்க போய் ஆகணும். இதெல்லாம் அறிகுறிகள். ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து நமக்கு வந்து முக்கியமான சில விஷயம் நான் பாக்குறேன். அடுத்தது வந்து பிள்ளைகள் பேசல அப்படின்னா, ஓகே, பிள்ளைங்க பேசல அப்படின்னா அவங்க வந்து அமைதியா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு பெரிய டீப் சேட்னஸ் இருக்காங்க கூட ஒரு அர்த்தமாகும். ஓகேங்களா. சைலன்ஸ் வந்து ஒரு இது வந்து ஒரு டிஃபென்ஸ் தான். சைலன்ஸ்ங்கிறது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே. இட் இஸ் நாட் சைன் ஆஃப் ரெசிலியன்ஸ். அது வந்து திறமையை காண்பிக்கிறத, நல்ல பண்பை காண்பிக்கின்ற ஒரு விஷயமா நம்ம எல்லா நேரத்திலும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே. அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குன்னு கூட அர்த்தமாகும். அவன் வந்து பிறப்பிலே அமைதியா இருக்கிறது வேற, இடைப்பட்ட காலத்துல திடீர்னு அவன் வந்து வேற மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னா நம்ம சந்தேகப்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுத்தாகும். நினைக்கிறேன் இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயமா நான் பாக்குறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சோ நம்மளுக்கு நேரம் மட்டும் நிறைய இருந்தா இன்னைக்கு பூரா கேட்டுட்டு இருந்திருக்கலாம். அவ்வளோ ஒரு விஷயங்கள், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. உள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா இது மாதிரி 2 ப்ரொஃபஷனல்ஸ நம்ம ஒன்னா சேர்த்து பாக்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். எனக்கு என்ன இந்த இஷ்யூ பார்த்தா, இந்த குடும்பத்துல எல்லாம் பார்த்தேன், 2 ப்ராப்ளம்ஸ் நம்ம இருக்கு ஃபேமிலியில் இது போல சிச்சுவேஷன்ல. ஒண்ணு வந்து குடி, என்ன ரொம்ப குடி இருந்த உடனே they don't know what is happening in the house. Number 1. Number 2, I find that the parents, when they bring up the girls, they think marriage is the insurance policy,
யூனோ கட்டி கொடுத்துடலாம், யூனோ அந்த இதில் போக்கில் போகிறாங்க. ஸோ அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் they are taking with them without the education, you know. So if somehow or other they think இந்த மேல இந்த பிள்ளைங்க நல்லா படிச்சு வரணும், கல்யாணம் இஸ் த லாஸ்ட் திங் அப்படி எடுக்கணும். பேரண்ட்ஸ் வீட்டில் ஃபாதரு மதர் இந்த தண்ணி அடிக்கிறது குறைஞ்சா இட் வில் ஹெல்ப் அ பிட். தேங்க்யூ. நன்றிங்க டாக்டர். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா எப்படி வாழ்றாங்க என்று அது ரொம்ப அவங்க கவனிப்பாங்க. சோ அதே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பின்பற்றுவாங்க. அப்ப நம்ம அம்மா அப்பா நல்ல காரியங்கள் செஞ்சு அந்த பிள்ளைங்களும் நல்ல காரியங்கள் செய்வாங்க. சரி, வேற ஏதாவது கேள்விகள்? எல்லாருக்கும் என் பேர் ரெபேக்கா. இந்த மாதிரி டாக்ஸ் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் இல்ல வேற வேற செஷன்ஸ் இருக்கா இந்த மாதிரி? சரிம்மா, ஒரு நல்ல கேள்விமா. ஆக்சுவலி நாங்கெல்லாம் துடிப்பாக இருக்கிற நிறைய விஷயங்கள் செய்யறோம்னு. இது மாதிரி டாக் எல்லாம் செய்யறது ஒரு சாதாரண விஷயம் இல்லம்மா. இப்ப இந்த போஸ்டர் செய்யணும், அங்கங்க அனுப்பி விடணும். அப்புறம் குணாயா டாக்டருக்கும் சரியான அவ்வளோ நிறைய பிஸி. ஆனா ஸ்டில் அவங்க வந்திருக்காங்க. ஆனா எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க, வெறும் 20 பேர் தான் வந்திருக்காங்க. அப்ப எங்களுக்கும் அந்த மோட்டிவேஷன் இல்ல, அடுத்து செய்வோமா, அடுத்த வாரம் நான் செய்ய போறேன்னு அது ஒரு கேள்விக்குறித்தான். சோ மேபி நம்ம என்ன பண்ணலாம், பிசிக்கலா நம்ம செய்ய போறோமா, பேரண்டிங் பிசிக்கலா நம்ம செய்ய போறோம். ஐயா குணாவிய டாக்டரை கூப்பிட்டுட்டு நம்ம இன்னும் நிறைய ஒரு மேபி ஒரு ஹாஃப் டே நம்ம செய்ய போறோம். சரிங்களா குணாயா? நான் உங்களுக்கு ஒரு டேட் உங்கள்கிட்ட. ஓகே ஓகே. ஆனா இதெல்லாம் வந்து நீங்க இலவசமா ஃப்ரீயா செஞ்சீங்கன்னா செஞ்சு பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்க மட்டும்தான் இங்க வரணும். அப்படி வச்சுங்க. ஏன்னா அந்த அக்கறை இல்லாதவங்க, ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாம கொண்டு போய் செலவு பண்ணுவாங்க, இதுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஆனா வந்து அந்த பணம் வாங்கிட்டாங்கன்னா யோசிப்பாங்க, பணம் கொடுத்துட்டாமேன்னு போவாங்க. இல்லாட்டி வந்து அன்னைக்கு தான் பல பேர் செத்து போவாங்க, காரணம் சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி அட்டிடியூட் உள்ள கம்யூனிட்டியில் நம்ம எல்லாம் பார்த்து வளர்ந்தாச்சு. ஸோ அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆக வர்றவங்களாச்சும் சிந்திக்கிறதுக்கு என்ன, லெட் தம் பே அண்ட் கம். அது உங்களோட காஸ்ட் எல்லாம் நீங்க கவர் பண்ணீங்க, காஸ்ட் எல்லாம் கவர் பண்ற மாதிரி வச்சுங்க. சரிங்க ஐயா, கண்டிப்பா பின்பற்றேன் ஐயா. சரி அம்மா ரெபேக்கா, வேற ஏதாச்சும் இருக்குதாம்மா? ஏதாச்சும் காஸ்ட் ஏதாச்சும் வச்சுங்க, you let me know as well. I can help put the word out as well. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம இந்தியன்ஸ் மத்தியில வந்து இந்த விஷயம் வந்து யாருமே வந்து பின்பற்ற மாட்டாங்க. எல்லாம் பிளான் பண்றாங்க. ஆனா பேரண்டிங் இல்லாட்டி பிள்ளைங்க எப்படி வளர்க்கறது, ஃபேமிலி எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கிறது வந்து நம்ம சமுதாயத்துல ரொம்ப குறைவு. அவங்க வந்து இதை வந்து படிக்கணும் இல்ல தெரிஞ்சுக்கணும்ட்டு. அண்ட் தட் இஸ் வை நம்ம மத்தியில தான் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த டிவோர்ஸ் கேஸ் செப்பரேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நன்றிமா, நன்றி. கண்டிப்பா நீங்க சொன்ன ஆலோசனைய நாங்க பின்பற்றுவோம். சரி, வேற கேள்விகள்? Yes, Mr. Morgan, உங்களை தான் எதிர்பார்த்தோம். Please. Okay, yeah, sorry. This is Morgan. Okay. Question for Mr. Gunabadi. And wife kula பிரச்சனை very bad ஆண்டாக்கா, is it better for them to get divorce அப்படின்னு சொல்ல வரீங்களா? Can I just clarify that? அதாவது அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னா the best last resort வந்து அவங்க மேரேஜை காப்பாற்றணும் என்ற எண்ணம் வந்து 2 பேருக்கு ஒரு ஆளுக்கு இருந்தாலாச்சும் அந்த மேரேஜ் காப்பாத்துறதுக்கு அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கண்டிப்பா தேடணும். அதுதான் வாய்ப்பு. சரிங்களா? ஆனா சம்டைம் வந்து மென்டல் டிஸார்டர் உள்ள ஹஸ்பண்டா இருப்பான், கோளாறு உள்ளதா இருக்கும், அது ஒண்ணுமே செய்ய முடியாது, ஈவன் ட்ரீட்மெண்ட் செஞ்சா கூட முடியாது, அந்த அளவுல இருக்கும். அப்புறம் வெறுப்பு வந்துடும். நீ சரிப்படுத்தி வந்தா கூட என்னால வாழ முடியாத நிலைமைக்கு வந்துச்சுன்னா அப்போ அந்த மேரேஜ்ல சும்மா சமுதாயத்துல இருந்து பிரச்சனை இல்லை. பிகாஸ் சில்ட்ரன் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி வேணா போங்க. குழந்தை இல்லைன்னா நீங்க எப்படி வேணா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. குழந்தை இருந்தா அடுத்த தலைமுறைக்கு நீங்க கெடுதல் பண்றீங்க, டேமேஜ் பண்றீங்க. அதை உணர்ந்து ஒன்னு யூ ஹேவ் டு செட்டில் யுவர் இஷ்யூஸ். யூ ஹேவ் டு கோ ஃபார் ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங், ப்ரொஃபஷனல் மேரிட்டல் தெரப்பி அண்ட் செட்டில் யுவர் ப்ராப்ளம், சேவ் யுவர் மேரேஜ் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். அப்படி முடியல, இந்த மேரேஜ்லயே நாங்க வாழ முடியாது, சிக்கல் லைஃப் லாங் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா அந்த சிக்கல் உள்ள மேரேஜ் வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போகாதீங்க என்பதை எங்களோட கேள்வி. அப்போ then you can make a decision. ஓகே சார், காட் த பாயிண்ட் சார். அதாவது worst கேஸ்லாம்
worst case no better alternative. எல்லா மேரேஜை காப்பாற்ற முடியாதுங்க, எல்லா மேரேஜை காப்பாற்ற முடியாது. ஐ நோ மெனி கேசஸ். சரிங்களா? ஒரு அந்த சொன்ன மாதிரி தான் அவன் சொல்றான், எனக்கு வந்து செக்ஸ் ரிலேஷன் தான் 8 வருஷம் இல்லை சார், அவன் கூட வாழ விரும்பலன்னு அவன் சொல்றான். ஆனா புருஷன் சொல்றான் எனக்கு வேணும் சார் அப்படின்னு. நீ ட்ரீட்மெண்ட் போடா அப்படின்னு நான் சொல்றேன், நீ ட்ரீட்மெண்ட் போ எல்லாம் இருக்கு சொன்னா நான் போறேன்னு சொன்னா போக மாட்டான். ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 8 வருஷம் இதே பார்த்து கேட்டு இதா போச்சு. அப்போ அதுல வந்து என்ன செய்யறாங்க, எல்லையும் 40 வயசாச்சு சார், நான் என் வாழ்க்கையை நான் பாத்துக்கணும் சார், ஐ டோன்ட் வேஸ்ட் மை லைஃப்னு சொல்லுது. அப்புறம் மகளும் சொல்றான், அம்மா நீ டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்றான். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க சேர்ந்து வாழணும், இந்த சமுதாயத்தோட பண்பாடை காப்பாற்றணும், டிவோர்ஸை குறைக்கணும்னு சொல்லி நாங்க இப்ப சொல்ல முடியுமா? யூ மேக் டிசிஷன் தென் யூ கோ ஹே, அவ்வளவுதான். Okay sir, noted. Thanks. Got the point. Mr. Morgan, a very good question. ஒரு நல்ல அழகான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா மிஸ்டர் குணவன் நல்ல அழகா பதில் சொன்னாரு. ஏன்னா இது கிளாரிஃபை பண்ணாம இருந்திருந்தா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஓ அப்ப சரி வரலையா விட்டுட்டு போயிருமன்றே. வெரி வெரி குட் கொஸ்டின் அண்ட் வெரி குட் கிளாரிபிகேஷன். அதனால்தான் நம்ம இந்த பேரண்டிங்கும் சரி, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எல்லாம் சரி, நம்ம 1 hour 2 hourல முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம சுருக்கமா சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம சுருக்கிடுவோம், அப்ப அந்த மெசேஜ் போவாது. சோ இது ஒரு ஹாஃப் டே இருந்தா ஒரு நல்ல நம்ம செய்யலாம். சோ இங்க வந்திருக்குங்களா, டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு டூ ஒன் பிசிக்கல் ட்ரைனிங். நம்ம கண்டிப்பா இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு நம்ம செய்ய போறோம். எல்லாம் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. we will do within maybe September we will do this. Okay, சரி, வேற ஏதாவது கேள்விகள்? வணக்கம், என் பேர் மயிலாம்பிகை from Podixon, secondary school teacher and discipline teachers too. So இப்ப வந்துட்டு என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம பார்ப்போம் ப்ராப்ளமேட்டிக் ஃபேமிலில இருந்து வந்த பிள்ளைங்க தான் பெரும்பாலும் வந்துட்டு டிசிப்ளின் ப்ராப்ளம்ல வராங்க. ஸோ as a டிசிப்ளின் டீச்சர், கத்துற மாதிரி ஐ மீன் ரொம்ப ஹார்ஷா பேசுற டீச்சர் இல்லை நானு. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன எந்த மாதிரி ஒரு நான் உதவி செய்யலாம்? ஏன்னா பேரண்ட்ஸ் கூப்பிட்டாலும் தே ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பேசி த சேம் திங், த சேம் பர்சன் ஐ மீன் ஸ்டூடெண்ட் வந்து அந்த மிஸ்டேக் செஞ்சுட்டு இருக்காங்க. பல விதமான பிரச்சனைகள் ஸ்கூல்ல, ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, என் ஸ்கூல்ல நிறைய பேரே இருக்கிறாங்க அந்த மாதிரி. பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பேசினாலும் அவங்க வந்துட்டு ஒரு சொல்யூஷன் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ அந்த வகையில இருக்கும் போது ஒரு டீச்சர் என்ற வழியில வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? என்ன மாதிரி பிரச்சனை அதை சொல்லுங்க. லிஸ்ட் அவுட் தி ப்ராப்ளம். லிஸ்ட் அவுட் தி ப்ராப்ளம். ஓகே, பிள்ளைங்க வந்துட்டு படிக்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, அப்புறம் வந்துட்டு மத்த பிள்ளைங்களை டீஸ் பண்றது, இன்னும் நோட்டோரியஸ்ல கொஞ்ச நேரம் வந்துட்டு டிசிப்ளின் ப்ராப்ளம் வருது. பாய்ஸா கேர்ள்ஸா? பாய்ஸ் அதிகமா கேர்ள்ஸ் அதிகமா? பாய்ஸ் வந்துட்டு ஆப்வியஸா தெரியும், அதே சமயத்துல கேர்ள்ஸும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம கவுன்சிலிங்லாம் அனுப்புனோமா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒழுங்கா மலாய் பேச தெரியாது. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அகாடமிக்கலி வீக்கா இருப்பாங்க இல்லையா? எஸ். சரி, ஏன்னா இதுல என்ன பிரச்சனைனா அந்த பிள்ளைகளுக்கு வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஐக்யூ பிரச்சனை இருக்கு, மேபி ஐக்யூ கூட கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து லேர்னிங் டிசபிலிட்டி என்ன சொல்றாங்க, டிஸ்லெக்சியா, டிஸ்கிரபியா, டிஸ்கல்குலியா, இந்த மாதிரி கணக்குல வராது, ரீட் பண்ண முடியாது, எழுதுனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதுவாங்க, டி எப்படி திருப்பி போட்டு எழுதுவாங்க, அந்த மாதிரி மைனர் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ வீட்டு பாடம் செய்ய மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க. அது ஒண்ணு. வீட்டுல சிக்கல் இருக்கும், வீட்டுல ப்ராப்ளம் இருக்கும். அப்ப வீட்டுக்கு ஐ மீன் ஸ்கூலுக்கு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த சிக்கல்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து படிக்கிறதுல ஆர்வம் இருக்காது, பட் டோட்டலா இருக்காது. ஸோ இண்டிவிஜுவலாவா அந்த பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும். இது ஜெனரலா ஒன்றும் பதில் சொல்ல முடியாது இருக்கு. இப்போ இண்டிவிஜுவலா வந்து அந்த ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அது என்ன ப்ராப்ளம்னா வாண்ட் டு அதை என்ன ப்ராப்ளம்னா கவுன்சிலர் மலாய் கரைச்சிருப்பாங்க, அவங்க மலாயில பேசுவாங்க, இவங்களுக்கு புரியாது. ஏன்னா இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கலாம், இவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும், கற்றல் குறைபாடு இருக்கும், தே கேனாட் ரீட். என்ன சம்டைம் பாய்ஸ் வந்து ADHD இருக்கும், அதோ ADHDனா துருதுரு தன்மை இருக்கும், ரொம்ப கண்டுபிடிக்க முடியாது. அவங்க ரொம்ப டிசிப்ளின் ப்ராப்ளம் இருக்கும், அவனெல்லாம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பையன் வந்து சொல்றான், 10 வயசு பையன் தமிழ் ஸ்கூல்ல படிக்கிறான், அவன் சொல்றான், நான் வந்து அந்த தவுக்கலைய வந்து எங்க கார்ல வந்து உட்காந்துச்சு, அவனை பிடிச்சி அடிச்சு அதை மண்டைய உடைச்சு சார் ஊசியில குத்தி நெருப்புல வேக வச்சேன் சார் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அம்மாவோட சாவி எடுத்து ஒளிய வச்சிடும், அம்மா தேடி அலைவாங்க, இவன் தான் செஞ்சிருக்கான் சொல்ல மாட்டான். நான் கேட்கறேன், அம்மா அப்படி செய்யறீ, ஏன்டா அப்படி செஞ்சாதான் எனக்கு ரிலீஸ் கிடைக்குதுன்னு சொல்றான். அப்போ அவனோட என்ன கேட்டகரின்னு பார்த்தா அவன் ADHD, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். அவனை சைக்காட்ரிக் மெடிகேஷனுக்கு போகணும்.
அவனை சாதாரண கவுன்சிலிங் செய்ய முடியாது. அப்பாக்காரன் என்ன செய்யறான், அடிக்கிறான். இப்ப பார்த்தா சின்ன வயசுல அடிச்சு இப்படியே பயமுறுத்தி வைக்கிறான். இப்ப 10 வயசுல வந்து அக்ரெசிவ் ஆகி ஸ்கூல்ல என்ன செய்யறான், பையங்களை அடிச்சு அவன் சொல்றான், என்னை யாரும் நோண்டானா அடிச்சு சார் தலைய மண்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் டாய்லெட் தண்ணி உள்ள கொண்டு போய் மூஞ்சி வச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்றான். அது பாய். அப்ப வந்து இவன் வந்து நம்பர் 1 கிரிமினல் வருவான். கன்ஃபார்மா சொல்றேன். ஏன்னா அவங்க அப்பா பேக்ரவுண்டும் வந்து கேங் பேக்ரவுண்ட் இருக்கு. அம்மாவுடைய அப்பா வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இவன் வந்து அவங்க அப்பாங்காரன் வந்து அடிச்சு செய்யறதுனால அவங்க சொல்றான், அப்பா அடிக்கிறாரு, அப்பா மேல கோவம் வருமானு கேட்டா, அப்பா மேல கோவம் வருமா, ரெண்டு பேரும் மேல கோவம் வரும், அறையெல்லாம் போட இருக்கும் சார், என்ன செய்யறது, அப்பா அம்மாவை போயிட்டாங்களே. அவன் சொல்றான், 10 வயசு பையன் சொல்றான். லைஃப் இன்டர்வியூ எங்கூட இதுல வந்தவன். சரிங்களா? அதனால வந்து அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் இஷ்யூஸ் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அதை வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சின்ன வயசுல இருந்து நடந்தது, யார்கிட்ட வளர்ந்தான், பேபி சிட்டர் இருந்தானா, எதுல இருந்தா, யாரு வளர்த்தா, என்ன வளர்த்தா, எங்கெங்க சிக்கல் வந்துச்சு, இதெல்லாம் பார்க்கணும். டாக்டர் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அந்த துருத்துருன்னு இருக்கிறது. ஃபார்ம் 2ல 2 பையனுங்க இருக்கிறானுங்க. ஃபார்ம் 2ல 2 பையனுங்க இருக்கிறானுங்க. இதே ப்ராப்ளம் தான். அதுல வந்து ஒரு பையன் அப்படிதான் இருப்பான். ஆமா அப்பான செக் பண்ணுங்க, அப்பானா அப்படிதான் இருப்பான். ஆமா. சோ அதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த அப்பா வந்தாலும் வந்துட்டு பேக்கப் பண்றாரு பையனுக்கு. ஆமா. சோ நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த பையன் வந்து ஸ்கூலும் நிக்க மாட்டேங்கிறான். இன்னும் ரொம்ப அடிக்கடி வந்துகிட்டே இருக்காங்க டிசிப்ளின் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. சோ பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்றது, அடிக்கிறது, இன்னும் துருன்னு பேசாமே இருக்க மாட்டாங்க. ஈவன் மிளாய்க்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்க, சுசானா கண்ட்ரோல் கிளாஸ். So he's being a problematic student. இவனுக்கு வந்து நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் அந்த பையனை வந்து நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த பவரும் இல்ல. டீச்சர் இருக்கீங்களா, பேரண்ட்ஸ் வந்து செய்யணும். பிபிடில ரிப்போர்ட் பண்ணி பிபிடி ஆபீசர்ஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த நாட்டுல சிஸ்டம் எனக்கு தெரியல அப்படின்னு. வெளிநாட்டுக்குள்ள நேரம் போயிருக்கோம். நேரம் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு எல்லாம் டீல் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு அங்க. ஆனா இங்க வந்து நமக்கு சிஸ்டம் எந்த அளவுக்கு செய்யறான்னு தெரியல. ஆகவே பிபிடியில் ரிப்போர்ட் பண்ணி நீங்க வந்து as a டீச்சர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இந்த பையனை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவனுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சென்ட் ஹிம் டு ப்ரொஃபஷனல் அசஸ்மெண்ட்க்கு அனுப்பணும். இவனை வந்து ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்டோ சைக்காட்ரிஸ்டோ அவனை பார்த்து அசஸ் பண்ணி அவனுக்கு ஏதாச்சும் ஐடிஹெச்டி இருந்தா மெடிக்கேஷன் போக வேண்டியது இருக்கா இல்ல இருந்துச்சுன்னா. அவன் எத்தனை வயசு பையன் நீங்க சொல்றது? 14 வயசு பையன் சார். 14 வயசுல மெடிக்கேஷன் போட இப்ப வந்துருச்சு. உங்களுக்கு தெரியாதுங்க, இந்த 14 வயசு பையனுக்கு சிசோப்ரைன் நோய் இருக்கும். ஏன்னா அப்பனோட கோளாறு இருந்துச்சுன்னா இவனுக்கு வந்து அந்த சிசோப்ரைன் ஆரம்ப கட்டமா இருக்கும். 30 வயசுக்குள்ள அந்த மனநோயெல்லாம் ஆரம்பிச்சிடும். நான் பார்த்த ஒரு கேஸ்ல 14 வயசு பையன் இந்த மாதிரி தான் கோவம் தான் அழிச்சு ஒருத்தனை மண்டையை உடைச்சிருக்கான். அப்பா ஸ்கூல்ல மாத்திட்டாரு. அப்பயே சொல்லியிருக்காரு நீங்க செக் பண்ண போங்க, மெடிக்கல் போகணும்னு சொன்னதுக்கு. அவர் மாத்தாம ஒரு ஸ்கூல்ல வேற ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருக்காரு. இது இங்க இல்ல, தமிழ்நாட்டுல நான் நேரா பார்த்த கேஸ், தமிழ்நாட்டுல உள்ள கேஸ். அங்க கொண்டு போட்டோம்னா அங்கேயும் இதே மாதிரி அவன் அமைதியா இருப்பான், ஒன்னும் செய்ய மாட்டான். ஆனா கோவம் வந்துச்சுன்னா அவன் டிஸ்டர்ப் பண்ணிருக்கான், அவனை போட்டு அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான். 2வது தடவை போய் சைக்காட்ரிஸ்ட் அசஸ் பண்ணும்போது அவனுக்கு சிசோஃப்ரீனியா என்ற வெரி சீரியஸ் மனநோய் இருந்திருக்கு. இன்னைக்கு நான் கடைசியா நினைக்கிறேன், நான் பார்த்து ஒரு 8 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்பயும் அவனுக்கு 55 வயசு வரைக்கும் அவன் ஹோம்ல இருக்கிறான் தமிழ்நாட்டுல. அப்புறம் செக் பண்ணும்போது கேட்டேன், யாருக்கும் உங்க குடும்பத்துல, அவங்க அப்பாட்ட கேட்டேன், குடும்பத்துல யாருக்கும் மனநோய் இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்புறம் தான் உண்மையை சொல்றாரு. என்னோட மனைவியோட தங்கச்சிக்கு வந்து அவங்க சவுத் ஆப்பிரிக்கன், அவருக்கு வந்து மனநோய் இருந்தது என்று சொன்னாரு. ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்படி வந்து இதை நான் கிளாசிஃபை பண்ண முடியாது, இதான்னு சொல்ல முடியாது. பட் லெட் தி சைக்காட்ரிஸ்ட் or clinical psychologist to assess and finalize, give a report what is the problem of the child. அது வந்து பேரண்ட்ஸ் இல்லாம நீங்க செய்ய முடியாது. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு முடியல, நான் வந்து HM கூப்பிட்டு செய்யணும், அல்லது வந்து பிபிடி மூலியமா ஆபீசர் மூலியமா இதை செய்ய வைக்கணும். அப்பதான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா சார் அது வந்து பெற்றோர்களோட விருப்பம் தானே. நம்ம வந்து சொல்லலாம், கூப்பிட்டே சொல்லியாச்சு. ஆனா அந்த பெற்றோர் வந்துட்டு இல்ல என் பையன் நார்மலா தான் இருக்கா, நாங்க கொண்டு போக முடியாது அந்த மாதிரி ஒண்ணு செய்ய முடியாது. அவன் நாளைக்கு வந்து ஜெயில இருப்பான். நான் சிம்பானங்க ஜெயில பாக்குறவங்க இந்த மாதிரி ஆளுதான். இங்க ஆரம்பிச்சவன் தான் அங்க இருக்கிறான் ஜெயில. அவன் அப்ப போகும்போது தான் அவங்க தெரியும். இப்போ ஒண்ணு செய்ய முடியாது. செஞ்சிடலாம். மிஸ் மைலா, சாரிமா, சாரி சார். ஒரு லீகல் அட்வைஸ். ஓகே சரி, ஒரு லீகல் அட்வைஸ். இப்ப இது மாதிரியான இஷ்யூ பள்ளிக்கூடத்துல மித்த பிள்ளைங்களுக்கு ஆபத்து என்று உங்களுக்கு தோணுச்சுன்னா
நீங்க ஒரு சூரத் அமரான் வெளியாக்குங்க. அதாவது இவங்கனால இந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று பள்ளிக்கூடத்த நிறுவனர்கள் பயப்படுறாங்க சொல்லிட்டு ஒரு சூறா வெளியாக்கி அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு செய்ய முடியும். Diharapkan ibu bapa merujuk kepada hospital secepat mungkin என்று ஒரு பள்ளிக்கூடம் வந்து ஒரு சூறா வெளியாக்கி அவங்க அம்மாட்ட கொடுத்து ஃபோர்ஸ் பண்ண சொல்லணும். ஐ மீன் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு. இல்லைன்னா ஹால் ஏவால் முறை என்ன பண்ணலாம். இப்ப உங்களுக்கு எல்லாம் இந்த கவுன்சிலிங் ரிப்போர்ட் நீங்க என்ன பண்ணுங்கம்மா, நீங்க டிசிப்ளின் டீச்சரா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, கவுன்சிலிங்க்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. நீங்க கொஞ்ச நாள் கவனிக்கணும், ஒரு 2 months இல்ல 1 month கவனிச்சுட்டு எல்லா ரிப்போர்ட் எல்லாம் செஞ்சுட்டு கவுன்சிலிங்க்கு அனுப்புங்க. அப்ப அவங்க ஒரு 3 வாட்டி மினிமம் கவுன்சிலிங் செஞ்சிருக்கணும். கவுன்சிலிங் செஞ்ச பிற்பாடு என்ன பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க கால் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சொன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பேரண்ட்க்கு கால் பண்ணி டீல் பண்ணிக்குவாங்க. பெட்டர் சேவ் தி கிட்ஸ். நன்றி. குட் ஐடியா. ஓகே, ரொம்ப நன்றி கல்லா. Thank you. ஓகேமா. சோ மிஸ் ஈஸ்வர ராணி, சோ சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க. ஓகே, உங்க கேள்வி இப்ப கேட்கலாமா? வணக்கம் சிஸ்டர், குணவதி அண்ணன் பேசணும். அண்ணன், இப்போ வந்து நான் என்னோட இதுபடி பையனுக்கு வந்து நான் நிறையா விஷயம் செக் பண்ணுவேன். அவருக்கு வந்து ADHD இருக்குன்னு எனக்கு தெரியுது. அது நான் வந்து 100% ADHD இருக்கா, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தால் நான் எங்கே போய் செய்யணும்? நீங்க வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நீங்க ஜிஹெச்சுக்கு போகலாம். நான் இந்த மாதிரி கேஸ் ரிஃபர் பண்ணிருக்கேன். டபுள் இமேஜ் வருது. நீங்க either you can go to யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல், அது பாகியான் சைக்காட்ரிஸ்ட்ல வந்து அதுல வந்து சைல்டுக்கான பிரிவு இருக்கு. ஆனா பிரைவேட்ல போய் பார்க்கறதா போலாம். பிரைவேட் போனா அது காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. அது என்னன்னா வந்து எனக்கு வேண்டிய டாக்டர் இருக்காரு, அது எடுத்தாலும் 400 ரூபாய் வாங்குவாரு, மருந்து கொடுப்பாரு, அவ்வளவுதான். அப்புறம் கடைசியில் அந்த கேஸை எனக்கு ரிஃபர் பண்ணி வந்து, அதனால வந்து அது பெஸ்ட் திங் வந்து go to GH அவுட் பேஷன்ட்ல இருந்து ஒண்ணு வந்து நீங்க கிளினிக் இது டபுளா வந்து ஏதோ சம்திங். சரி, நீங்க வந்து என்கிட்ட தனியா ஃபோன் பண்ணி பேசுங்க. ஓகேண்ணே, நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து பையனை கூட்டிட்டு வந்து நான் ஒரு வாட்டி வந்திருக்கேனே. நான் முந்தா நேத்து தான் பாடி அண்ணனுக்கு மெசேஜ் பண்ண நம்பர்லாம் மிஸ் பண்ணிட்டேன். பாடி அண்ணன் நம்பர் கண்டுபிடிச்சி மெசேஜ் பண்ணும்போது தான் இந்த இது எனக்கு கிடைச்சிச்சு. சரி, இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம் அப்படின்னுட்டு. சரி, நீங்க சில இந்த மாதிரி கேஸ் ரிஃபர் பண்ணிருக்கிறோம், நீங்க என்கிட்ட போன்ல பேசுங்க, நான் வந்து how to handle நான் சொல்றேன். ஓகே சிஸ்டர், நான் என்ன ரொம்ப ஒரி பண்ணா, இப்போ அவர் வந்து என்னங்க ஸ்கூல் படிக்கிறாரு. சப்போஸ் நான் என்ன ஒரி பண்ணிட்டு இருந்தேன்னா, நம்ம அந்த மாதிரி போய் ஏதோ செக் பண்ணா கவர்மெண்ட்ல ஏதோ சிஸ்டம் ஏதோ போட்டு அவர் வந்து தப்பான எண்ணம் போட்டுருவாங்களா? ஏன்னா அவர் இன்னும் 1.5 வருஷத்துல SP எழுத போறாரா? அதுக்குதான் சம்பந்தமே இல்லம்மா. அந்த மாதிரி நம்ம தப்பான கருத்தை வச்சுக்காதீங்க, வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. இமீடியட்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வேர்ஸ்டா போதா, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு பர்சனலா நான் கூப்பிடுறேன் சார். ஓகே. இல்லம்மா, நீங்க பயப்பட வேணாம். கடைசியாக வேற ஏதாவது கேள்விகள் யாருக்கும் இருக்குதா? இல்லன்னா நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டுட்டு வரோம். ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னிக்கவும். மிஸ்டர் குணா, உங்களுடைய டைமுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் எதிர்பார்க்கல உங்க கூட இந்த இன்டர்வியூ கிடைக்கும் என்று. டாக்டர் அவருக்கு வேற மீட்டிங் இருக்கு, அவரு கிளம்பிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் ரொம்ப ரொம்ப இந்த நம்ம நன்றி கூறுறோம் அந்த வேலையில. ஏன்னா டாக்டர்லாம் இன்டர்நேஷனல் அவளுக்கு போயிட்டு நடத்துவாங்க. அவங்க எல்லாம் பேமெண்ட் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு ஹையான பே. நம்ம மிஸ்டர் குணாக்கெல்லாம் அவ்வளவு ஒரு ஹையான பே, பெர் ஹவர் 300-400 எல்லாம் எடுப்பாங்க. ஆனா அவங்க சமூக சேவையும் செஞ்சுக்கிட்டு வராங்க. சோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஏன் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, நம்ம சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும்னு. ஆனா இந்த 20 பேர் மூலியமா தான் இந்த சமுதாயத்துக்கு எப்படி நல்லது நடக்க முடியும்? சரி, பரவாயில்ல, நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. program recorded சரிங்க. Like, we have the temples, the Hindu Sangam and all that. அவங்களுக்குள்ள எதுனாச்சும் they should have temples இருக்குது. Can't they use that as a center to discuss these things? Yeah, that's a question for you, sir.
இது வந்து என்னன்னா தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். சாரி டு சே, இதெல்லாம் நான் எல்லாம் மூவ் பண்ணிட்டோம். அவங்க வந்து இப்போ தேவாரம் திருவாசகம் நடத்துறது, போட்டி நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள தான் இருப்பாங்க. குடும்ப உறவுகளை பத்தி அவங்க யாரும் யோசிக்கிறது இல்ல. Yes, அந்த yes. சீர்குல நான் பாக்குற கேஸ் அந்த இந்த தீவிரமான இந்து இதுல இருக்கிறவங்க மேரேஜ்ல இன்னைக்கு டிவோர்ஸ் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. Correct. ஆனா இங்க எங்கள்கிட்ட வராங்க, அப்பதான் தெரியுது இவர் வந்து கணவர் வந்து சிவன் பக்தரு, மனைவி வந்து முருகன் பக்தர். அதே பிரச்சனைங்க. அவர் சொல்றாரு இந்த வீட்டுல முருகனை நீ கும்பிடக்கூடாதுன்னு புருஷன் சொல்றாரு. ஐயோ. அதனால பிரச்சனை. அதனால வந்து பிரச்சனை இப்ப வந்து அது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டரா இருந்து இன்னைக்கு டிவோர்ஸ்ல நிக்குது. 2 பேரும் கொஞ்ச காலம் பிரிஞ்சு இருங்கன்னு சொல்லி வச்சிருக்கோம். பிள்ளைதான் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 பேரும் தீவிர பக்தர்கள் இருந்து என்ன செய்யறது? நான் இதை வந்து அந்த ஆர்கனைசேஷன் தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். அவங்க ஒண்ணுமே அதை பத்தி செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து முடிஞ்சா வந்து ஐயர்கிட்ட போனீங்கன்னா அதுக்கு வந்து கிறிஸ்தவ ஃபாதரி போனாலும் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுப்பாரு. இங்க போனா ஏதாச்சும் உனக்கு கரகம் சரியில்லைன்னு சொல்லி வசூல் பண்றதுதான் அவன்பான். நான் ரொம்ப ஓப்பனா பேசுறேன். நான் யாருக்கும் பயப்படுறது இல்ல. I'm not obligated to anybody. Okay. Very very true sir. Actually sir, நம்ம இது வந்து நெசமா விட முடியாது. ஆனா நம்ம வந்து அவங்ககிட்ட நேரா மோத முடியாது சார். ஆனா மக்கள் கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. ஏன்னா மக்கள் வந்து காசு போடாட்டி அந்த கோயில் அங்க இல்ல, சரிங்களா? அப்ப இந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம நிறைய அதான் சார், இது மாதிரி கூட்டு வச்சாதான் நம்ம பேச முடியும் சார். நம்ம மில்லியன் கணக்குல கோயில்களை கட்டி வச்சுட்டு, ஆனா பிள்ளைகள் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு புவர் கம்யூனிட்டி இருக்கிறாங்க சார். அப்ப அந்த பழத்துக்கு நீங்க பாருங்க, அன்னைக்கு நம்ம குரூப்ல சொன்ன மாதிரி ஜக்காத் அவங்க மில்லேஸ்க்கு சார், அவங்க கோயிலுக்கு மத்தியத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஜக்காத் என்று நிறைய கொடுத்து அதுலதான் பிள்ளைகளோ சரி ஏழை மக்களுக்கும் அவங்க கம்யூனிட்டி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். சர்ச் நிறைய காசு கொலெக்ட் பண்ணி சர்ச் அவங்களுடைய கம்யூனிட்டி டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். நம்மளுடைய கோயில் மக்கள் யாரு சார் செய்யறா? நம்ம மாதிரி என்ஜிஓ தான் ஓடி ஓடி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு காசா புழங்குது சார். இது வந்து சார் மக்கள் இடையில நம்ம கேள்விகள் எழுப்பணும். அவங்களுடைய காசுல மக்கள் காசு, நம்மளுடைய மக்கள் காசு மக்களுக்கு தான் சேரணும். கோயில் கடவுள் இருக்கிறாரு, சாமி இருக்கிற அழகான கோயில் இருக்கு, மெயின்டைன் பண்ண கொஞ்சம் பணம் போதும் சார். ஏன் மக்கள் வந்து காசு போய் அங்க கொடுத்துறீங்க? உங்க வாழுகின்ற பிள்ளைகளுக்கு, வாழுகின்ற கம்யூனிட்டிக்கு எடுத்து கொடுங்க. நீங்க கூட்டத்தை சேர்ந்து இது மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம பேசுவோம். என்ன பயப்படும்? இவ்வளவு நாள் பயந்து 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 தான் நம்ம சமுதாயமே குட்டிச்சோரா போய்கிட்டு இருக்கு. இன்னும் சார் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், என்ன நிலைமைக்கு நம்ம போவோம் சார்? உண்மைதான். Okay sir, that's all. Okay, good. Thank you doctor, very good presentation. It's a very good start. Thank you. தொடர்ந்து செய்வோம். Okay sir, நன்றி வணக்கம். Okay, we end this meeting. Anybody? நன்றி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கலா for organizing this. Thank you sir. Okay, மீண்டும் கலாவுக்கு நன்றி. கலா தேவி தானே உங்க பேரு? ஆமாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். சந்திப்போம். அனைவருக்கும் இதற்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி டாக்டர் அப்பராய்டு, இவராணி, ராணி, எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி உங்களுக்கும் நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லிங்க ஆகணும் இது ஆர்கனைஸ் பண்றதுக்கு. நம்ம அடுத்த நிகழ்ச்சி அடுத்த ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. உங்க மாதிரி ஆளு டாக்டர் அப்பராய்டு ஆளு எல்லாம் இருக்கும் போது என்ன பயம் சார்? பெரிய மோட்டிவேஷன்லாம் நீங்க தான் சார். Come, we will do together. சேஞ்ச் பண்ணுவோம். மக்கள் சேவை, மகேசன் சேவை சார். நம்ம வந்து எல்லாத்தையும் மாத்த முடியாது. ஒரு ஆளோட வாழ்க்கை மாத்தினாலே 10-20 குடும்ப வாழ்க்கை நம்ம மாத்துற மாதிரி சார். இப்ப மிஸ்டர் குணா அவரு கொடுத்த இவ்வளவு விஷயங்கள் ஒரே ஆளு தான், ஆனா எத்தனை குடும்பத்துக்கு அவரை வாழ வச்சிருக்கிறாரு. சோ நம்ம அது மாதிரி செய்வோம் சார். நன்றி வணக்கம். ஓகே, பாய். நன்றி வணக்கம்.